அனைவருக்கும் காலை வணக்கம். ஞாயிறு காலை 11 மணி. இது மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2020 எம்எம்எஸ் டாக் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்கிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 23, வலையரங்கு எண் 69. இன்று பேச நம்மோடு கலந்திருக்கும் ஆளுமை செல்வி நவிதா அவர்கள், மெர்சிஸ் பென்ஸ் நிறுவனத்தின் மூத்த பொறியாளர். இன்றைய பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெட்டி கேஷ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட், சில்லறை தொகையும் செலவு மேலாண்மையும். ஏறக்குறைய 1 வருடங்களா நம்ம கொரோனாவின் பிடியில் இருக்கும்போது மேக்சிமம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல கூட இப்ப பெட்டி கேஷ் வந்திருக்கும். சிறு பண முடிப்பு இல்லைன்னா குட்டி பணம் அந்த சூழல்ல வந்துட்டோம். இந்த மாதிரியான சூழல் இல்லட்டினா கூட அந்த சிறு பண முடிப்பு எப்பயுமே இருக்கும், சில்லறை தொகை எப்பயுமே இருக்கும். நம்ம பெரிய பெரிய விஷயத்த பார்த்துட்டே வருவோம், அந்த சில்லறை விஷயத்துல நம்ம விட்டுட்டு வந்துட்டே இருப்போம். அந்த சிறுதுளியும் பெருவெள்ளம் என்பது நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வரதா இல்லையா தெரியல. அது மேல இருக்கிற ஒரு இன்டென்சிவான வார்த்தைகளை அர்த்தங்களை நாம புரிஞ்சுக்க தவறிடுறோம். இன்னைக்கு செல்வி நவிதா அவர்கள் நம்மளுடைய பெட்டி கேஷ்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்ன, வரவுனா என்ன, செலவுனா என்ன, சேமிப்புனா என்ன, இதை பத்திலாம் நம்மளுக்கு அழகா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்க போறாங்க. இது குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஏற்ற ஒரு தலைப்பு. அதுவும் குடும்ப தலைவருக்கு முக்கியமான தலைப்பு, குடும்ப தலைவருக்கு முக்கியமான தலைப்பு. 2 பேரும் சேர்ந்து வாடல்னா கூட பணியாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எது அப்படின்னா இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பினான்ஸ்ல இல்லாத சூழல்ல கூட நிறைய பேர் நிறைய விதமா தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படின்றத நமக்கு அம்மா சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வலையரங்கு, இன்னைக்கு ஒரு முக்கியமான வலையரங்கு. அந்த வலையரங்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, ஞாயிறு வலையரங்கு மட்டும் ஒரு சிந்தனை வலையரங்கா இருக்கும். எப்பயுமே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிந்தனையோட நம்ம வலையரங்க ஆரம்பிப்போம். அந்த சிந்தனை இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கு போறதுக்கு முன்னாடி, இன்று தமிழ்நாடு உருவான தினம், தமிழ்நாடு தினம், புதுச்சேரியுடைய விடுதலை தினம். அந்த புதுச்சேரி விடுதலை தின, தமிழ்நாடு தின வாழ்த்துக்களை வலையரங்கில் இணைந்துள்ள அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஞாயிறு சிந்தனைக்கு செல்வோம். சாமி கழிவுகளையும் சடங்கு கழிவுகளையும் நெகிழி அல்லது பிளாஸ்டிக் பையுடன் நீர்நிலைகளில் கலக்காதிருப்போம். நம்ம தெரியாமலே நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். யாரோ ஒருத்தங்க கங்கைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அதனுடைய அந்த மாலை என்னன்னா நமக்கு வாங்கிட்டு வர நம்ம கொடுப்பாங்க, அதை வாங்குவோம், நம்ம சாமி ரூம்ல வைப்போம், அதை அப்படியே மறந்துடுவோம். ஒரு திருவிழா டைம்ல சாமி ரூமை கிளீன் பண்ணும்போது அவ்வளோ வரும், ஓஹோ இது அவங்க கொடுத்தாங்க, இதை இவங்க கொடுத்தாங்க, இந்த கயிறு அவங்க கொடுத்தாங்க, இந்த எலுமிச்சம்பழம் அவங்க கொடுத்தாங்க, எல்லாமே காஞ்சி போயிருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க, பையன்கிட்ட கொடுத்து இதை எடுத்து போயிட்டு நீ ஒரு ஆத்துல போட்டு வா, இல்ல ஏரியில போட்டு வா, சாதா குப்பையோட போட்டுடாத அப்படின்னுவாங்க. ஏற்கனவே கொடுத்தவங்க எல்லாமே ஒரு ஒரு கேரி பேக்ல தான் போட்டு கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக். நாம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு எடுத்து போயிட்டு நேரா ஆத்துலயோ இல்ல குளத்துலயோ தண்ணியிலே போட்டு வருவோம். இதனால 2 தவறு நடக்குது. எந்த நோக்கத்துக்காக நம்ம சடங்கு நடக்கும்போது கூட சொல்லுவாங்க, இந்த இந்த சடங்கு முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் நேரா எடுத்து போயிட்டு ஆத்துல கலந்துருங்க, தண்ணியில கலந்துருங்க, இங்கெல்லாம் போடாதீங்கன்ற மாதிரியான தினமும் நிறைய சமய சடங்குகள் நடக்கும் போதோ இல்ல நம்ம சாமி ரூம் கிளீன் பண்ணும் போதோ இல்ல ஆடு மாடுகள் உறுப்புகளையோ நம்ம ஏதோ வரும்போது ஒரு பாதுகாப்பா வைக்க வேண்டிய இடமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீர்நிலையை பாக்குறோம். ஆனா ஏற்கனவே அந்த கவர்ல இருக்கிறத நாமளும் ஒரு கவர் போட்டு போறதால 2 விஷயம் மிஸ் ஆயிடுது. ஒண்ணு எதற்காக போடுறோமோ அதை கரைக்கணும்ன்ற விஷயம் கரைக்காமலே போயிடுது. அது ஒண்ணும் கடலுக்கு கூட போய் கூட அந்த விஷயம் கரைக்காமலே போயிடுது. அதனால 2 விது. 2வது பிரச்சனை என்னது அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக்கை நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்றோம், நீர்நிலைகளை கலந்து விட்டுட்டே இருக்கும். ஆறு, ஏரி, கிணறு, குளம், கண்மாய், கடல், அருவி, ஓடை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ல போட்டு தப்பிடுறோம். அதனால என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, நிலத்தடி நீரை உறிஞ்சும் தன்மையை அந்த நிலங்கள் எல்லாமே எடுத்து மறந்துடுது. அதனால அதுக்குள்ள நிலத்தடி நீருக்கு தண்ணி போக விடாம தடுத்துடுது. 2வது, நீர் போக்குவரத்து இல்லாததால கடலுக்கு ஏற்கனவே நிறைய செடி செட்டுகள் எல்லாமே இருக்கு, அதோட சேர்த்து இது அடைஞ்சிடுறதால சரளமா என்னோட போக்கு அந்த வழித்தடத்தை நம்ம என்ன பண்றோம், மறைச்சிடுறோம். தண்ணீரின் தன்மையும் போயிடுது, அந்த மண்ணின் தன்மையும் போயிடுது. இந்த விஷயம் நம்ம அறியாமலே ரொம்ப சீக்வன்ஸா ரொம்ப நல்லா பண்றோம். அதுவும் ஆறு கிட்ட பாருங்களா, ஆறு கிட்ட பாருங்களா, பாலக்கிட்ட பாருங்களா, அவ்வளோ இது மாதிரி பிளாஸ்டிக் கழிவு மட்டும்தான் இருக்கும். கிணத்த போய் பாருங்களா, வெறும் பிளாஸ்டிக் கழிவு தான் இருக்கும். 2மே நோக்கம் வரும், நம்ம தண்ணியில கரைக்கணுன்ற நோக்கம் ஏற்பட மாட்டது. எதிர்காலத்து சந்ததிக்குமே அந்த நீர்நிலைகளை நம்ம குப்பையா பிளாஸ்டிக் குப்பையா மாத்தி கொடுத்துட்டு போறோம். இது குறிப்பா இந்த விஷயத்துல மூலமா இந்த ஞாயிறு சிந்தனை என்னன்னா, மக்கும் தன்மை இல்லாத எதையும் நீர்நிலையில் கலக்காதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு இன்றைய ஞாயிறு சிந்தனையோடு இன்றைய டாக்கத்தான் 2020 எம்எம்எஸ் போஸ்ட் கொரோனா நிகழ்வு ஆரம்பிக்கிறது. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம், இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பாடல் போட்டாகணும். இவ்வளவு நாளா பாடல் விரோதமா இருக்கும். இன்னைக்கு ஒரு கிராமிய கானம். எப்படின்னா, பணம் நம்ம கூட பேசுற மாதிரி, பணம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட பேசுற மாதிரியான ஒரு பாடல். இது ஒரு 4 நிமிட பாடல். 2 நிமிடம் மட்டும் நான் என்ன பண்றேன், இதை உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யறேன். இந்த பாடலுக்காக மக்கள் பாடகர் ஆர் என் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும்
அகூர் ஆர் மெய்யழகன் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் பணம் பேசுறேன். கிராமிய கானா பாடல். இது வந்து ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பிளைனா ஒரு பாட்டு போட்டோம்னா ஈர்க்குமான்னு தெரியல. குழந்தைங்க வந்து பெரியவங்க இருக்கிறதால யாரோ ஒருத்தவங்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பணம் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இந்த வலையரங்கிற்கும் இதற்கும் மிக பொருத்தமா இருக்கும். நீங்க எல்லாமே ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. மக்களை நீங்க நலமா, வணக்கம் நான் தான் பணம் பேசுறேன் மக்களை நீங்க நலமா, இணக்கமாக நாம இருக்கேன் யோசனை சொல்கிற பலமா, நான் யோசனை சொல்கிற பலமா, கட்டு கட்டா நான் பிறப்பேன் என்ன கடனை வாங்கி நான் வளைப்பேன், கட்டு கட்டா நான் பிறப்பேன் என்ன கடனை வாங்கி நான் வளைப்பேன், கடனை வாங்கி நான் வளைப்பேன், வணக்கம் நான் தான் பணம் பேசுறேன் மக்களை நீங்க நலமா. எனக்கு நீ கரெக்டா கணக்கு வச்சிருந்தா உனக்கு என்னைக்குமே சிக்கல் கிடையாது. நீ சும்மா இருந்தா உன் கையில நான் வரமாட்டேன். ஆனா நீ என்ன நினைச்சிட்டே இருந்தா நான் வந்து சேருவேன். அந்த மாதிரியான அது எப்படி கணக்கு வைக்கிறதுன்றதுக்கு தான் ஒரு முக்கியமானது ஆர்ட் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு நிறைய ஆர்ட் கத்துக்கிறோம். இப்படி வாழணும், இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். எல்லாமே எதுக்காகனா வேலைக்காகவும், அந்த வேலையிலிருந்து வர பணத்துக்காகவும், அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தான். இப்ப நிறைய பேர் பயங்கரமா வேலை செய்வாங்க. எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்களோ, எவ்வளவு வேகமா சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவு வேகமா வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்போ 1 இயர் ஆன பேண்டமிக் இருக்கு. 1 இயர் பேண்டமிக்ல 90% மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்றது தெரியாம. ஏன்னா சேர்த்து வைக்கல. எதையுமே கொஞ்சம் கூட சின்ன விஷயம் கூட நம்ம அவங்களுக்கு எதுவும் பண்ணிக்கவே இல்லை. சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். இன்னைக்கு கை கால் நல்லா இருக்கு, நாளைக்கு நல்லா இருக்கு, சம்பாதிப்போம், செலவு பண்ணுவோம். இதுல என்ன நாளைக்குன்னு வச்சுக்கிறது? நாளைக்கு இருக்க போறோமா இல்லைன்னா தெரியல. நாளைக்கு ஏன் வச்சுக்கிட்டோம்? இன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் இப்ப 8 மாசமா ரொம்ப பிரச்சனையிலுமே பொருளாதாரமே இல்லாத நிக்கிறாங்க. பணத்துல மட்டும் வாழ்க்கை திட்டமிடல் காணாம போனாலும் பண திட்டமிடல் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த நிகழ்வு வந்து மாணவர்களும் அந்த வீட்டு கணக்கை தெரிஞ்சுக்கணும், அப்பாவும் வீட்டு கணக்கை தெரிஞ்சுக்கணும், அம்மாவும் வீட்டு கணக்கை தெரிஞ்சுக்கணும். இருக்கிற பணத்துல இருந்து எப்படி நாம சிக்கனமா செலவு பண்றது, இருக்கிற பணத்தை 1 ரூபாய் காசா இருந்தா கூட அதை எப்படி நாம அக்கௌண்டிங் பண்றதுன்றத நமக்கு நவிதா அவர்கள் நம்ம சொல்ல போறாங்க. இந்த நோக்க உரையில நவிதாவுக்காகவே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் நம்ம சொல்ல போறேன். ஏன்னா அவங்க தீவிர படிப்பாளர், எப்பயுமே படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புக்ல இருந்து ஒரு கருத்து சொன்னோம்னா ஒன்னும் சிறப்பா இருக்கும்ன்றதால Who Will Cry When You Die என்ற புத்தகத்துல ஒரு தாக்கம். அந்த புத்தகத்துல ராபின் சர்மா ஒரு புத்தகத்தை கோட் பண்ணிருக்காரு. அந்த ஆத்தர் பேரு அல் குரான். அந்த புக்கு பேரு வந்து த ஃபைனஸ்ட் மென்டல் மேஜிஷியன் அந்த ஒரு புக்ல இருந்து ஒரு சாப்டர் த சீக்ரெட் ஆஃப் வெல்த். இது மாதிரி பணத்தெல்லாம் எப்படி ஈர்க்குன்றதுக்காக ஒரு டாபிக். அந்த டாபிக்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பணத்தை சேர்த்து வைக்கும் போது பணத்தை சேர்த்து வைக்க நினைக்க மாட்டோம். இதுல நம்மள விட்டு போயிட்டு போகுது, இந்த பணம் நம்மள விட்டு போயிட்டு போகுது, அவங்க கடன் கேட்கறாங்க, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணம் கரைஞ்சிக்கினே போகுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த 1 ரூபாய் குறைஞ்சா கூட 100 ரூபாய் குறைஞ்சா கூட அது என்னது அப்படின்னா ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த அல் குர்ஆன் என்ன சொல்றது அப்படின்னா, உங்களை விட்டு பணம் போச்சுன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை பிளஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க பிளஸ் பண்ணணும்னா, எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ட்ரையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. அது கூட நீங்க பேசுங்க. என்னன்னு பேசுங்கன்னா, எனக்கு நீ என் கூட இருந்த, நான் உழைச்சதால வந்த, எனக்கு நீ சேவை செஞ்ச, இப்ப நீ என்னை விட்டு போறது எனக்கு சந்தோஷம் தான், நீ போ, என்னை விட்டுட்டு போ. யாருக்கு உணவு இல்லையோ அவங்களுக்கு நீ உணவா மாறு, யாருக்கு ட்ரெஸ் இல்லையோ அவங்களுக்கு நீ ட்ரெஸ்ஸா மாறு, எந்த பையன் ஃபீஸ் கட்டாம தவிக்கிறானோ நீ அவனுக்கு போ, யாரு எந்த
கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு போய் நீ பயன்படு, நீ போய் முழுசா பயன்பட்டுட்டு எல்லாம் கடமை முடிஞ்ச உடனே என்கிட்ட வா, என்கிட்ட வரும்போது நீ இப்படியே வந்துடாத, மில்லியன் ஃபோல்டு 100,000 மடங்கு பெருசா என் கூட திரும்பி வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், உன்னை யோசிச்சுட்டு இருப்பேன், உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். எவ்வளவு அழகானதுல இது பேசுறதுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும். ஆனா அந்த ஈர்ப்பு பிரபஞ்ச ரகசியம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், மனநலம் நிறைய பார்த்திருக்கோம், உடல் நலம் நிறைய பார்த்திருக்கோம். அதுல எல்லாரும் பேசுற ஒரு அடிப்படை விதியில அப்படின்னா ஈர்ப்பு. நம்மளே ஒரு பிரபஞ்சம், வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம ஈர்க்கணும். அது பெரிய ஆண்டனா நம்ம ரிசீவர், அங்கிருந்து ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு எல்லா கேபபிலிட்டியும் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் பண்ணுற ஒரே விஷயம் தான். அதை தாண்டி ஒண்ணு சொல்றாரு, நீ உன் காசு கொடுத்தா மளிகை கடையில போய் மளிகை வாங்குறியா, காய்கறி வாங்குறியா, அந்த காய்கறி உருவாக்கினால உன் மனசார நீ இருந்து அவனுக்கு நன்றி சொல்லு, அதனை போய் சேரும். அதை வாங்கி வந்தான்ல அவனுக்கும் நன்றி சொல்லு, இங்கிருந்து அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்கிறான்ல அவனுக்கும் நன்றி சொல்லு, அதை வாங்கி போய் கொடுக்குற உங்க ஒய்ஃப் சமைச்சு தராங்க இல்லையா அவங்களுக்கும் நன்றி சொல்லு. இந்த கிராட்டிடியூட் வளர்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க சுத்தி இருக்கிறவங்களையோ எல்லாருக்குமே நேற்று சொன்ன மாதிரி, நேற்று விஷயம் சொன்னோம், சின்னதா மன்னிப்பு கேட்கறது, சின்னதா ஒரு அவங்களோட நன்றி சொல்றது, அது எல்லாம் தான் பணத்தை ஈர்க்கிறதுக்கான முதல் விஷயம். இனிமேல் பணம் இல்லாட்டினாலும், பணம் உங்களை விட்டு போனாலும் அதை நீங்க பத்தி கவலைப்படாம அதை நீங்க பிளஸ் பண்ணுங்க. எப்படி பிளஸ் பண்ணணும்னா, உங்க வீட்டுல ஒரு பையன் வெளியூருக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறானா, அவன் போய் திரும்பி வருவான் நம்புவீங்கல்ல? அவன் போயிட்டு சாதாரண வர மாட்டான், ஒரு டிகிரியோட, ஒரு செல்வத்தோட, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வளர்ந்துதான் வருவான், நம்புறீங்க இல்லையா? அது மாதிரி நீங்க இந்த பணத்தை நம்பணும், அது உங்களை விட்டு போகாது. இந்த பணம் எல்லாமே நாம உருவாக்குனது, நாம ஆள்றதுக்கு உருவாக்குனது. அது இப்ப நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு. நம்மள ஆண்டாலும் பரவாயில்ல, நம்மள ஆட்டிருக்குது. அந்த ஆச்சரியத்திலிருந்து தப்பிச்சு எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த பணம் எல்லாம் உருவாக்கப்பட்டதோ அதெல்லாமே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவங்க நவிதா மூலயமா அதை நம்மள்ட்ட என்கிட்ட ஒரு 10,000 இருக்கு சார், அதுக்குள்ள எப்படி கணக்கு போறது, எங்கிட்ட ஒரு 1,000 இருக்கு சார், அது எப்படி நம்ம என்ன பண்றது, மீட் அவுட் பண்றது, அதுக்கு எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்துறதுன்றது நம்ம சொல்ல போறாங்க. முக்கிய கருத்தா ஏற்கனவே இது மாதிரி ஒரு டைட்டில் பார்த்திருக்கோம். டாக்டர் வி அருள்முருகன் அவர்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு வந்து பேசியிருக்காங்க. பினான்சியல் பிளானிங் இன் த போஸ்ட் COVID-19 பேண்டமிக், பிந்தைய கோவிட் தொற்று சூழலில் நிதி திட்டமிடல், பர்சனல் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி நமக்கு ஒரு நாள் பேசியிருந்தாங்க. அதோடைய தொடர்ச்சியா இருக்கும். இப்போ அந்த அந்த விஷயத்தை நீங்க மறந்தா கூட இவங்க பேசும்போது, நவிதா பேசும்போது அதோட கனெக்ட் பண்ணி இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளா இருக்கும். இன்னையில இருந்து கண்டிப்பா நீங்க ஜேர்னல் எழுத சொல்லுவோம் இல்லையா, அப்பப்ப டு-டு லிஸ்ட் எழுத சொல்லுவோம்ல, அந்த நாளை திட்டமிட சொல்லுவோம் இல்ல, அதை நீங்க மறக்க கூடாது. அதை மறந்தாலும் இப்ப இவங்க சொல்ல போற பினான்சியல் பிளானிங்கும் திட்டமிடலையும் என்னைக்கும் மறக்காதீங்க. முக்கியமா உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து நீங்க இதெல்லாமே திட்டமிடுங்க. உங்க பசங்களையும் அதை அப்சர்வ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நீங்க தவறிட்டீங்க இவ்வளவு நாள். இது குழந்தைங்கள்ட்ட இருந்தே இந்த விஷயம் என்னது ஆரம்பிக்கணும். அதற்கான இந்த ஒரு அருமையான நாள், அந்த பெட்டி கேஷ் நாள் என்ன ஆரம்பிச்சு அதுல இருந்து நமக்கு அழகா நம்மளுக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுல இன்னொரு புது முயற்சி என்னது அப்படின்னா, மேடம் இது நேரடியா உங்களோட பினான்சியல் ரீதியா பேச போறதில்ல. இன்னைக்கு மேடம் பிபிடில எதுவும் போட போறதில்ல, உங்களோட போர்டுல நடத்தி பேச போறாங்க. அப்ப ஒண்ணு உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும், ஒண்ணு விதமான பிடிப்பு கிடைக்கும். அவங்க எந்த விஷயம் எழுதினாலும் அது உங்களையும் வந்து சேரும். இன்னையில இருந்து உங்க நாளை நீங்க எல்லாருமே அழகான நாளா, ஒரு பொருளாதார ரீதியில ஒரு திட்டமிடுற நாளா நீங்க மாத்தி எழுதுங்க. இன்னையிலிருந்தே இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு வரணும். நவிதா அவர்களை நான் அன்போட இந்த வலையரங்கிற்கு வரவேற்கிறேன். இது ஒரு ஐ ஓப்பனிங்கா எல்லாருக்கும் இருக்கும். பினான்சியல் ரீதியா அவர்களை முறையாக வரவேற்க பள்ளியின் கணித ஆசிரியை சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். திறன்களை உற்று நோக்கி பயிற்சித்து புதிய விஷயங்களை அறிந்து ஹலோ வணக்கம்மா சசிகலா மேம். சசிகலா மேம் இருக்கீங்களா? என்னாச்சுப்பா, வெளில போயிட்டா? ஓகே ஓகே, மன்னிக்கணும், அந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கு. சரி, நானே இதுதான் நியதி அப்படின்னா நானே தான் நவிதாவை வரவேற்கிறேன் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. தனித்திறன்களை உற்று நோக்கி பயிற்சித்து புதிய விஷயங்களை அறிந்து ஆய்ந்து மகிழும் செல்வி நவிதா அவர்கள் புதுவையைச் சேர்ந்தவர். தமது பொறியியல் இளங்கலை படிப்பை புதுவை பல்கலைக்கழகத்தில் மின்னணு தகவல் தொடர்பு துறையில் பெற்றார். பின் தமது முதுகலை பொறியியல் படிப்பை கம்பியில்லா தொடர்பாடல் பிரிவை சிறப்பு படிப்பாக எடுத்து புதுவை பொறியியல் கல்லூரியில் பெற்றார். தமது இளங்கலை முதுகலை இரண்டிலுமே பல்கலைக்கழகத்தின் தங்கப்பதக்கத்தை வென்றார். பொறியாளராக டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது மெர்சஸ் பென்ஸ் R&D நிறுவனத்தில் மூத்த பொறியாளராக பணியாற்றி வருகிறார்.
தமது ஆய்வு கட்டுரைகளை IEEE மாநாடுகளில் வெளியிட்டுள்ளார். மக்களை இணைப்பது மற்றும் ஊக்குவிப்பதுமான தனித்திறன்களை பெற்று செயலாற்றி வருகிறார். புத்தகங்கள் படிப்பதை பொழுதுபோக்காக கொண்டுள்ளார். அவரின் விருப்ப புத்தகங்களாவன சில புத்தகங்கள் உங்களுக்காக: இக்கிகாய், Who Will Cry When You Die, Vice and Prejudice. செல்வி நவிதா அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக தாக்கத்தான் 2020 என்ற தொடர் வலையரங்கிற்கான 69ஆம் நிகழ்வில் பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி. சசிகலா மேம், உங்களுக்கும் நன்றி. நீங்க தொடரலாம் மேம். நவிதா, நீங்க தொடரலாம். பேசலாமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது மேம். Okay, thank you. Very good morning to everyone. First of all, thank you everyone for this opportunity. எல்லாரும் சண்டே மார்னிங்ல ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு லைக் இங்க வந்து ஓகே நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கமிங் டு த டாபிக், பெட்டி கேஷ் அண்ட் எக்ஸ்பிரஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பெட்டி கேஷ், தட்ஸ் இட். பெட்டி கேஷ்னா வந்து குட்டி குட்டியா நம்ம செலவு பண்றது. நான் ஒரு ஓகே நான் டெய்லி போய் ஒரு சாக்லேட் வாங்கிக்கிறேன். 10 rupees சாக்லேட்டா இருந்தாலும் அந்த லாஸ்ட் இஸ் கோயிங் டு பி 30 days நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 3000 rupees. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த குட்டி குட்டியா இருக்கும்போது அட் லாஸ்ட் இஃப் யூ சீ இட்ஸ் பல்க் நம்பர். ஸோ அந்த பல்க் நம்பரை எப்படி நீங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போறீங்க ஆர் வி ஆர் கோயிங் டு இன்க்ளூட் இன்டு யுவர் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். எப்படி வந்து நீங்க ட்ராக் பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்கு வேர் யூ கேன் ஆக்சுவலி மேனேஜ் பண்ணலாம். மேனேஜ் இந்த சென்ஸ் லைக் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை சேவிங்ஸும் பண்ணும், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் 2 points. சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. சேவிங்ஸ்னா என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க எல்லாரும் உங்களுக்கு மேக்ஸ் படிச்சிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு எஸ் நீங்க போயிட்டு ஒரு பேங்க்ல போயிட்டு நான் ஒரு மந்த்லி ஒரு 2000 rupees நான் வந்து டெபாசிட் பண்றேன், அது உங்களுக்கு சேவிங்ஸ். பட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்ப நீங்க 2000 rupees போறீங்கன்னா, எல்லா வருஷத்துல 2000 rupees போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கும் இல்லையா? அந்த அவுட்கம் வாட் ஐ கோயிங் டு டு, அதை வந்துட்டு நீங்க திருப்பி நான் செலவு தான் பண்ண போறேன்னா அது வந்துட்டு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அப்ப அந்த இன்கம் வருது இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணி அதுல உங்களுக்கு இன்கம் வருது இல்லையா, அந்த இன்கம் வந்து நீங்க வேற எதுலயா நீங்க திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரே இன்கம் தான் வரப்போகுது. நீங்க 2000 rupees போறீங்க, அந்த 2000 rupeesல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 200 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப செகண்ட் மந்த் என்னன்னா நீங்க 2000 rupeesம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இந்த 200 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் மந்த்ல உங்களுக்கு என்ன வரப்போகுது, 200 rupees பிளஸ் அந்த 200க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 20 rupees. ஸோ அப்போ உங்களுக்கு செகண்ட் மந்த்ல 200 plus 20 220. ஸோ அப்போ உங்களுக்கு தேர்ட் மந்த்ல என்ன வரப்போகுது, 200 plus 20 plus 20. ஸோ இட்ஸ் எக்ஸ்பெனன்ஷியலி இன்க்ரீஸ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வே, இட்ஸ் கால்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போகணும்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எஃப்டி போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 lakhs நான் எஃப்டி SBIலே போட்டிருக்கேன்னா அப்போ உங்களுக்கு அவங்க கேட்பாங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவுட் பே வேணும் உங்களுக்கு. ஸோ இயர்லி ஒன்ஸ் வேணுமா, இல்ல குவார்டர்லி ஒன்ஸ் வேணுமா, இல்ல ஆஃப் இயர்லி ஒன்ஸ் வேணுமா. ஸோ உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க, இல்ல எனக்கு இயர்லி ஒன்ஸ் எனக்கு வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா போதும், இல்ல எனக்கு வந்துட்டு குவார்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது டிபெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போகுது. திஸ் ஜஸ்ட் ஓவர் வியூ. அதே போல இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னா வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு ஏர்னிங் பர்சனா இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு எனி ஒன் கேன். நீங்க ஒரு தனியா ஹாஸ்டல்ல போய் தங்கி இருக்கீங்க, நான் இப்ப சம்பாதிக்கிறேன், நான் வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன், ஸோ அது மாதிரி இருக்கலாம். இல்ல வெரி எல்டர்லி பர்சன், இப்போ ரிட்டையர்மெண்ட்டே ஆயிட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் காசு எனக்கு கொஞ்சம் வருது, ஸோ இப்போ நான் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இல்ல நான் இப்பதான் ஒர்க்கிங்ல இருக்கேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளவு காசு வேணும். பிகாஸ் ஈவன் நவடேஸ் கவர்மெண்ட் ஜாப்பும் உங்களுக்கு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தது இல்லை, private jobs கொடுக்க போறேன். So that you should make your own money, retirement money. So அதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு. So அதுக்கு எதுனா I'll just cover on overall points. I'll just share the screen. ஸ்கிரீன் யாருக்கும் தெரியுதா? ஹலோ, எஸ் மேம். ஷேர் ஆயிட்டுக்குமா? thank you. And இது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி தான், because you guys are more experienced than me. So
it's நான் வந்து ஒரு இன்டராக்டிவ் செக்ஷனா பாக்குறேன். லைக் நாட் ஒன்லி ஒன் பர்சன் will be talking and other person is listening. ஸோ நீங்களும் இங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனா நீங்க ஆட் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு அப்ப நேரத்துல சொல்லணும்னு தோணுச்சுன்னா கேட்கலாம், சொல்லலாம். ஸோ லெட் மேக் இட் இன்டராக்டிவ், நாட் லைக் a monotonous normal conference. So first thing first. ஸோ ஒரு பேப்பர் நோட் புக் எடுத்துங்க. இது வந்துட்டு நீங்க பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் a normal daily process. இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு half an hour ஆச்சுன்னா பட் பரவாயில்ல, பண்ணுங்க. half an hour பண்ணுங்க, எடுத்துக்கோங்க டைம். ஒரு சண்டே மார்னிங் ரிலாக்ஸ்டா வீட்டுல இருக்க எல்லாரும் உட்காந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம். as days goes on, இப்ப நீங்க நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணும்போது நீங்க இதே காப்பி வச்சு தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. ஸோ அப்ப 30 minutes எடுத்துக்காது, உங்களுக்கு அப்ப 20 minutes தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபோர்த் கம்மிங்கா ஆகும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுமோ நீங்க அவ்வளவு சீக்கிரமா நீங்க கடகடன்னு பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணுங்க. நான் என்னன்னா டெய்லி நான் வந்து செலவு பண்றேன், அது எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வருது எவ்வளவு நமக்கு செலவாகுதுன்னு தெரிய வரும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் வீட்டுல இருக்க எல்லாரும் உட்காந்து பண்ணுங்க, இன்க்ளூடிங் சின்ன பசங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு புரியல கூட பரவாயில்ல, பட் ஆஸ் டேஸ் பாசஸ் அவங்களுக்கு வெளியில போய் வேற ஏதாவது உங்களுக்கு புது டேர்ம் கேட்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் வரும், இதை பத்தி தான் அப்பா அம்மா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சின்ன வயசுலயே வளர்க்கறது தான் அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எவ்வளவு வருதோ அதை நம்ம செலவு பண்ண முடியும். ஸோ இன்கம் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபேக்டர். So income, நான் ஒரு பர்டிகுலர் ஃபிகர் எடுக்காம I'm just putting as X. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கேப்ஸ்ல எழுதிக்குங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்னன்னா இந்த விஷயத்துல வந்து என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த இன்கம். இப்ப எக்ஸ்பென்ஸ்க்கு போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். Kindly excuse me for my bad handwriting. Okay. So living expenses na enna, நம்ம வாழறதுக்கு அந்த மாசத்துக்கு நம்ம கண்டிப்பா வாழறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து செலவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ரைட். எக்ஸாம்பிள் ரெண்ட் நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை நம்ம எதுவும் சான்ஸே இல்லை. லைக் யூ காண்ட் ஈவன் இஃப் யூ ஓன் அ ஹவுஸ், எஸ் தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். இல்லைன்னா நமக்கு ரெண்ட் கொடுத்துதான் ஆகணும். ஏதாவது லோன் இருந்ததுன்னா லோன் கட்ட வேண்டிய காசஸ், இல்ல இஎம்ஐ, இல்ல இபி பில்ஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. வாட் எவர் யூ டூ யூ காண்ட் அவாய்ட் இட், ரைட்? வாட்டர் பில்ஸ், phone bills, what else? Groceries, vegetables, milk, servant க்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. What else? Medicines. என்ன ஆட் பண்ண நீங்க சொல்லுங்க யாராவது. சோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம அவாய்டே பண்ண முடியாது. கரெக்டா? சோ அப்ப நம்ம இதெல்லாம் உங்களுக்கு வந்து டைம் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம சிலது மறந்துடும். அப்ப நம்ம டக்குன்னு நம்ம செலவு பண்ணும்போது இது நான் அதுல ஆட் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். சோ ஜஸ்ட் அப்ப ஞாபகம் இருக்கும்போது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ வேற என்னென்ன ஆட் பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா நம்மளுக்கு செலவு நம்மளுக்கு தெரியும் அந்த மந்த்ல. வேற என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே சாட் பாக்ஸை ஆக்டிவா யூஸ் பண்ணுங்க. கம்பல்சரி பேசும்போது எல்லாருக்கும் மியூட்ல இருக்காங்க மேம், அதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால இப்ப சாட் நம்ம கொஞ்ச நாள் சாட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம டிஸ்கஷன் டைம்ல அவங்கள ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதால நாய்ஸ் வந்துடும்ன்றதால எல்லாமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேடம் கேட்கிற கேள்விகளுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால அந்த சாட் பாக்ஸ்ல ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரியாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. So etc. இது உங்களுக்கு டைம் ஆகும் தான். பட் ஸ்டில் லைக் ஈச் அண்ட் எவ்ரி திங் ₹1 செலவு பண்றதாலும் கண்டிப்பா அந்த ₹1 நீங்க இதுல கண்டிப்பா இந்த எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணிட்டு ஆகணும். பிகாஸ் இது மட்டும்தான் நீங்க மேஜரான செலவுன்னு பண்ண போறீங்க. மத்த எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு சேவிங்ஸ் ஆட் பண்ணிடுவேன். சோ அப்ப இதுல கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும் இல்ல. ஓகே. சோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ். சோ நான் அப்ப என்ன பண்ணேன்னா லிவிங் எக்ஸ்பென்சஸ் I'll keep a factor of Y. X வந்து நம்மளோட இன்கம், நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் மந்த்லி, நம்மளுக்கு வாரத்துக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அதை நான் வந்து Y ன்னு எடுத்துக்கிறேன். And the second factor is savings.
இது வந்து வரவு, இது நம்ம செலவு பண்றது. இப்ப நம்மளால எவ்வளவு வந்து சேவ் பண்ண போறோம், சேவிங்ஸ். சோ நான் ஒரு இடத்துல போய் நான் வந்து ஓகே என்னோட வீட்லயே நான் உண்டியில வந்துட்டு ஒரு டெய்லி வந்து நான் ஒரு 1 ரூபி போடுறேன், அதுவும் சேவிங்ஸ் தான், எஸ் ஐ அக்செப்ட். அதே போல நான் பேங்க்ல போய் ஒரு 10,000 மந்த்லி போடுறேன், அதுவும் சேவிங்ஸ் தான். இல்ல நான் போய் கோல்டு வாங்க போறேன், அதுவும் சேவிங்ஸ் தான். இல்ல நான் எல்ஐசில போடுறேன், அதுவும் சேவிங்ஸ் தான். இல்ல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறேன், அதுவும் சேவிங்ஸ் தான். சோ நம்ம இப்ப என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அதெல்லாம் அதுக்கேற்ற நம்ம எப்படி இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சேவிங் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து இந்த டேர்ம் நீங்க வந்துட்டு நீங்க நிறைய புக் படிக்கிறவங்களா இல்லாட்டி ஃபினான்ஷியல் டாக்ஸ் கேட்கறவங்களா இருந்தா எல்லாருமே கண்டிப்பா சொல்றது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓகே இப்ப இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல சடன்லி இப்ப 2 பேர் ஒர்க் பண்றீங்க, இப்போ யாராவது ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சோ இல்லாட்டி சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ், இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லீவ் எடுக்கிறீங்க வித்தவுட் அ பே. ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரல. சோ அப்ப நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கைய ஓட்டத்துக்கு இந்த எனக்கு கண்டிப்பா மந்த்லி வேணும்னு தான் ஆகும். சோ நான் வேலை இல்லாதனால நான் வந்துட்டு என்னோட இவி பில் கட்டாம இருக்க முடியாது, இல்ல நான் மெடிசன் வாங்காம இருக்க முடியாது. சோ அப்ப இந்த ரெண்டும் வாங்குறதுக்கு எனக்கு கண்டிப்பா ஒய்ன்ற அமௌண்ட் மந்த்லி வேணும். சோ அப்ப இந்த ஒய்ன்ற அமௌண்ட் நான் என்ன பண்ணேன்னா, நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வந்துட்டு எடுத்து வைப்பேன். சோ எமர்ஜென்சி ஃபண்ட். யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா 6 months சொல்லுவாங்க. So it will be usually 6Y or இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு people are suggesting for 10Y. It depends on you. நீங்க வந்துட்டு இப்ப எவ்வளவு வந்து நீங்க செலவு பண்றீங்க, எவ்வளவு வந்து உங்களுக்கு அந்த இன்கம் வருது, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு பிளான் பண்றீங்களோ நீங்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணலாம். பட் ஐ இன்சிஸ்ட் 6 months. 6 மாசத்துக்கு கூட கம்மியா நான் வந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. பட் அது will be like ஒரு illogical. நம்ம எடுத்து வைப்போம், ஓகே ஒரு 2 மாசத்துக்கு நம்மளுக்கு வந்து செலவாயிடும். 2 மாசத்துக்குள்ள செலவாயிடுச்சுன்னா 3ஆவது மாசம் நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னா அப்ப ரொம்ப கஷ்டமாயிடும். சோ 6 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சோ எமர்ஜென்சி ஃபண்ட் நான் ஒரே மாசத்துலயே 6Y நான் டெபாசிட் பண்ணணும், நோ அதெல்லாம் இருக்கு, நம்மளால கண்டிப்பா முடியாது. சோ இப்ப என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ல இப்ப நான் இந்த மாசம் நான் ஒரு அமௌண்ட் ஏன்ற அமௌண்ட் நான் வந்து நான் டெபாசிட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மந்த்லி ஒரு செலவு வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு 50,000 50K வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப நான் இப்ப இங்க என்ன பண்ணுவேன்னா நான் இப்போ ஒரு 2K இல்லாட்டி வந்து ஒரு 5,000 நான் மந்த்லி நான் டெபாசிட் பண்றேன். சோ அட் த எண்ட் ஆஃப் 10 months இப்ப என்ன இருக்கும்னா வந்துட்டு நான் வந்துட்டு திருப்பி நான் ஒரு 6 மாசம் நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் லைக் தட் யூ ஹவ் டு பிளான். ஸோ நான் மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் என்னோட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நான் வந்து எடுத்து வைக்கிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ஏ. அப்புறம் இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இட் ஷுட் பி அ லிக்விட் கேஷ். சம்திங் கால்ட் அஸ் லிக்விட் கேஷ். லிக்விட் கேஷ்னா என்னன்னா வந்து உங்களுக்கு எப்ப தேவைன்னு இருக்கும் போது நீங்க அப்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாண்ட்ல வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட் நான் 2K எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பாண்ட்ல போட்டுட்டுனா அந்த லாக் பீரியட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 3 years. சோ அப்ப நான் பாண்ட்ல போட்ட காசு நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இந்த மிடில் எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு அந்த காசு வந்து நான் ஈவன் நான் இந்த பர்பஸ்க்காக நான் அதை டெபாசிட் பண்ண இருந்தாலும் என்னால திருப்பி அதை எடுக்க முடியாது. சோ அப்ப அதோட பர்பஸே இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். சோ அப்படி என்ன இருக்குன்னா ஒரு லிக்விட் கேஷ்னா எனக்கு எப்ப தேவைன்னு இருக்கும்போது நான் இப்போ உடனே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ மேஜர் திங் விச் இஸ் தேர் இன் த எமர்ஜென்சி ஃபண்ட். இல்ல எனக்கு ஒரு சின்ன லாக் பீரியட் இருக்கு, எனக்கு ஒரு 1 month லாக் பீரியட் இல்ல ஒரு 3 months லாக் பீரியட் அது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். whoever it is, யாரா இருந்தாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா எடுத்து வைக்கணும் வந்துட்டு அது ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ். Second type of savings which everyone should do is like long-term savings. Okay, or long-term service for example, okay நான் ஒரு 10 yearsக்கு அப்புறம் நான் ஒரு வீடு கட்டணும், or else I'm planning for my retirement. இப்போ நான் வந்து I'm at the age of 40, நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போற ஒரு 20 yearsனா நான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா I should save something for my retirement. இல்ல I'm age of 25, நான் இப்போ என்னோட சைல்டுக்கு நான் வந்துட்டு அவங்க சைல்டு எஜுகேஷனுக்கு நான் பிளான் பண்ண போறேன். ஸோ அது மாதிரி இருக்குன்னா that you will be something called as long-term savings. For example, இதெல்லாம் just ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ரிட்டையர்மெண்ட் இல்லாட்டி வந்து buying an house,
or is child education, etc. அது உங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா வேரி ஆகலாம். ஸோ அப்ப இதுக்கு லாங் டேர்ம் சேவிங்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? ஸோ அப்ப அதுக்கு வரும்போது again there are two different types. One is a low risk and the other one is high risk. ஸோ லோ ரிஸ்க்னா என்ன? லோ ரிஸ்க்னு வரும்போது ஆப்வியஸா உங்களுக்கு அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஹை ரிஸ்க்னு வரும்போது அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டூ ஃபேக்டர். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்க்க போனா எஃப்டி, லோ ரிஸ்க் வரும்போது எஃப்டி இல்ல ஆர்டி, ஐ மீன் ரிகரிங் டெபாசிட், இல்லாட்டி வந்துட்டு ஒரு பேங்க்ல போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரிகரிங் டெபாசிட் நான் மந்த்லி ஒரு 10,000 போட போறேன். இல்ல என்கிட்ட ஒரு வந்துட்டு நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி எனக்கு ஒரு 5 lakhs வந்துருக்கு. ஸோ அப்போ அந்த 5 lakhs நான் வந்து டெபாசிட் பண்றேன், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட டெபாசிட் பண்றேன். ஸோ அது மாதிரி ரிகரிங் டெபாசிட் இல்ல வந்து பிபிஎஃப் இல்ல ஸ்மால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இல்ல ஐ ரிஸ்க்ல இருக்கும் போது ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்ல பிட்காயின் இல்ல கிரிப்டோ சர்வீசஸ். இப்போ கிரிப்டோ சர்வீசஸ் லைக் நிறைய கவர்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா கவர்மெண்ட், அவங்களாம் வந்துட்டு இட் ஹாஸ் பீன் அ லீகல் ஒன். ஸோ அப்போ லீகலா இருக்கும்போது இட் கேன் இன்வெஸ்ட், இட் ஹாஸ் பீன் அக்செப்டட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இட்செல்ஃப். ஸோ அப்போ உங்களுக்கு அது வந்து லீகலா ஆயிடுச்சு. ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் equity funds, which is like majorly like a growth, இல்லனா ஒரு growth funds னு சொல்வாங்க. அதிலே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா வந்து small cap, large cap, multi caps. இப்போ லார்ஜ் கேப்ஸ்னா என்ன வந்து இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் ஒரு 2,000 நான் டெபாசிட் பண்றேன்னா அந்த 2,000 வந்துட்டு அவங்க போயிட்டு அந்த எங்க நீங்க டெபாசிட் பண்றீங்களோ அவங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில போயிட்டு அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கி அதுல வந்து அவங்க வந்துட்டு லாபம் சம்பாதிப்பாங்க. அந்த லாபத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பங்கு வரப்போகுது. அது வந்து லார்ஜ் கேப்ஸ். இப்போ ஸ்மால் கேப்ஸ்னா என்னன்னா வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனில இருந்து அவங்க போய் நம்ம டெபாசிட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுல இருந்து வர லாபம் வந்து அவங்களுக்கும் கம்மியா வரும். ஸோ அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு வர லாபம் வந்து கம்மியா வரும். அதே போல மல்டி கேப்னா ஒரு பெரிய கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா, அதுலயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கம்பெனி அதுலயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டை ஒரே இடத்துல ஒரு பெரிய கம்பெனில மட்டும் போடாம ஒரு பெரிய கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி மாத்தி அது டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்னா இப்போ மெடிக்கல் செக்டர்ல மட்டும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம 2,000 தான் போடுவோம். இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்துக்கணும் 20,000 ஆயிடும். இந்த 20,000 அங்க போய் அவங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க? அப்ப என்ன ஒரே செக்டர், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் செக்டர்னா கம்ப்யூட்டர்ஸ், ஐடி சர்வீசஸ்னா ஐடி சர்வீசஸ் மட்டும் அவங்க வந்துட்டு போடுவாங்க. சில பேர் என்ன மெடிக்கல் செக்டர்ல மட்டும் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் ரெட்டிஸ் அந்த கம்பெனில போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஸோ தெல் பி சம்திங் கால்ட் அஸ் தி ஃபண்ட் மேனேஜர். அவர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 20,000 போயிட்டு அந்த டாக்டர் ரெட்டிஸ்ல அவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர லாபத்தை நம்ம 10 பேருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி தேர். இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் நான் பிளான் பண்றேன்னா ஸோ தென் யூ கேன் கோ ஃபார் திஸ். அண்ட் இதுனா இட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன். இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆக்சுவலி மாத்திக்கலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் நான் வந்து போகலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு லைக் சம்திங் லைக் வாட் யூ சே, இப்போ கொஞ்சமா நான் ஆட் பண்ணே போவேன். எனக்கு இப்போ நடுவில் எனக்கு திருப்பி தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணும். ஆஸ் யூ கோ லாங்கர் தி இன்கம், தி ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்சோ ஹியூஜ். அது ஒன்று இருக்குது. இல்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லைன்னா கோல்ட் ஆல்சோ யூ கேன் இன்வெஸ்ட். நவ் ஆப்வியஸ்லி கோல்ட் ரேட் இஸ் இன்க்ரீசிங் லைக் எனிதிங். ஸோ உங்களுக்கு கோல்ட் ரேட்டும் நீங்க ஆக்சுவலி வாங்கி வைக்கலாம். இல்ல நான் வீடு வாங்கி வைக்கிறேன், ஸோ ரிட்டையர்மெண்ட் நான் அங்க போய் தங்கி வைக்கணும், ஸோ நாங்க தங்குறேன்னா ஸோ அகெயின் invest on a flat or a living space. நான் போயிட்டு ஒரு வில்லா வாங்கி வைக்கிறேன், இல்லாட்டி வந்துட்டு வேற அந்த ரிட்டைர்மெண்ட்ல இல்ல நான் போய் அங்க தங்கலாம். இல்ல எனக்கு இப்போ காசு பிரச்சனை நான் வித்து நான் வந்து காசு தான் வந்து வாங்கி போறோம். ஸோ அது மாதிரி இருக்குது. அண்ட் சம்திங் லைக் ஃபிக்ஸ்ட் இன்கம்ஸ். ஃபிக்ஸ்ட் இன்கம் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைல்டு எஜுகேஷனுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா yes you can go something like that. இப்போதான் வந்துட்டு என்னோட லைக் my daughter is actually 1 year old. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவளுக்கு வந்து நான் வந்துட்டு இப்போ படிப்பு செலவுக்கு நான் செய்ய வைக்கணும். நான் இப்போ
ஓகே நான் ஒரு மந்த் தான் நான் ஒரு 2 lakhs நான் இயர்லி டெபாசிட் பண்றேன்னா ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா எனக்கு மந்த்லி ஒரு 50,000 எனக்கு கொடுப்பாங்க அவங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. பட் அந்த 8 இயர்ஸ்க்கு யூ வில் நாட் கெட் எனி ரிட்டர்ன்ஸ். ஒரு ரூபாய் கூட நீங்க கண்டிப்பா கையில உங்களுக்கு வராது. அதே போல இந்த 8 இயர்ஸ்க்கு நீங்க 2 lakhs கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். பட் ஆஃப்டர் 8 இயர் 9th இயர்ல இருந்து போனா உங்களுக்குன்னா மந்த்லி உங்களுக்கு 50,000 வந்து வரப்போகுது. ஸோ அப்ப உங்களோட டாக்டரும் அதுக்குள்ள உங்களுக்கு வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க படிப்பு செலவுக்கு நீங்க மந்த்லி நான் வந்துட்டு என்னோட மாச சம்பளத்துல எடுக்காம நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அதுல எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. நான் அதை வந்து நான் செலவு பண்ண போறேன். ஸோ சம்திங் லைக் தட் வேர் இட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம். ஸோ உங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸையும் நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சம்திங் லைக் ஹைபிரிட். ஸோ ஹைபிரிட் ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் இட்ஸ் a mixture of both. உங்களுக்கு அது ரெண்டுமே வந்து கலந்து இருக்க போகுது. உங்களுக்கு அது growth-உம் இருக்க போது, ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கமும் அதுல இருந்து வந்து வரப்போற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ உங்களுக்கு இங்க நீங்க பர்பஸ் நீங்க எழுதுறீங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு பிளான். இல்ல என்னோட டாக்டருக்கு நான் மேரேஜ்னா எஸ் கோ ஃபார் தட். அதுக்கு நீங்க சேவ் பண்ணி ஆகும். ஸோ அப்ப அதுக்கு நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஸோ என்ன பர்பஸோ என்ன உங்களோட நீட், அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. அகைன் நான் இப்ப எனக்கு வந்துட்டு நான் ஒரு மந்த்லி நான் வந்து இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 நான் சேவ் பண்ணேன்னா எல்லாத்துலயுமே எஃப்டிலே போட வேணும். அதே போல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணவும் கூடாது. ஸோ டிவைட், தட் இஸ் யூஸ்வல் ஜென்ரல் சஜஷன். என்னன்னா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும்போது ஒரே இடத்துல எல்லாத்தையும் நான் கோல்ட்லயும் போடக்கூடாது, எல்லாத்தையும் நான் கிரிப்டோ சர்வீசஸ்லயும் போடக்கூடாது. டிவைட் அண்ட் போட்டு. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலி கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் வரதான் போகுது. பட் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஹை ரிட்டர்ன்ஸ் ஒரு வாட்டி இல்லைனாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்கம் அதுல இருந்து வர்றது வந்து உங்களுக்கு அதிகமா இருக்க போகுது. ஸோ அது வந்து ஹை ரிஸ்க். ஸோ இட் டிபெண்ட்ஸ். உங்க பர்பஸ் உங்க நீடுக்கு எதுவுமே நீங்க வந்து வெரி பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் சேவிங்ஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் இல்ல இப்ப நான் வந்து ஒரு கார் வாங்கணும், வித்தின் அ இயர் ஐ ஷுட் பை அ கார். இல்ல வித்தின் அ இயர் ஐ ஷுட் நான் ஏதாவது ஒரு லோன் இருக்கு அந்த லோனை வந்து நான் வந்து அடைக்கணும். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ சம்திங் லைக் தட். இல்ல ஐ ஷுட் கோ ஃபார் அ ட்ரிப். ஓகே, ஒரு 5 நாட்கள் இல்லாட்டி வந்து ஒரு ஆஸ்திரேலியாக்கு ஐ ஷுட் கோ ஃபார் அ ட்ரிப். ஸோ அது மாதிரி ட்ரிப்ஸ் இருக்கும் போது இல்ல ரொம்ப ஷார்ட் டேர்ம் மை பேரண்ட்ஸ் வெட்டிங் anniversary is coming up. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். ஸோ ஃபார் a gift purpose. ஓகே, ஒரு கோல்ட் ரிங் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற நான் வந்து பிளான் பண்ணி தான் ஆகணும். அது இல்ல இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஃபோன். ஓகே, எவ்ரி ஒன் நோஸ். ஓகே, தீபாவளி வருதுன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு செலவு இருக்கும். ஸோ அப்ப அந்த செலவுக்கு நம்ம தனியா எடுத்து வைக்கணும். இல்ல அந்த நேரத்துல போயிட்டு நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இஎம்ஐன்னு வரப்போகுது, அதுக்கு கண்டிப்பா கட்டணும். அகைன் இட்ஸ் கோயிங் டு பி a burden. ஸோ நம்மளுக்கு என்ன செலவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதை முன்னாடியும் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பண்ண முடியுமா நவிதான்னு கேட்டா எஸ் இட் டிபெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ண முடியும். பட் இட் கம்ஸ் இன் த ப்ராக்டிஸ். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் அகைன் ஐ சஜஸ்ட் லைக் ஒரு இடத்துல போய் நீங்க டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து கம்மியான சேவிங்ஸ். இல்ல எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார் வாங்குறதுக்கு என்னால அவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாதுன்னா அகைன் இன்வெஸ்ட் இன் சம்திங் லைக் வெரி ஷார்ட் டேர்ம் டைம். எனக்கு தெரியும் இப்போ நான் 1 year நான் கார் வாங்கினா ஸோ 1 yearக்குள்ள நான் வந்துட்டு போட்டு எடுக்கிற மாதிரி நான் அதை வந்து சேவிங்ஸ் நான் வந்து பண்ணி ஆகணும். இல்ல அது நான் திருப்பி நான் லாக் பீரியட் 3 yearsக்கு நான் போட்டேன்னா அப்ப நான் காருக்கு எடுத்து வச்ச காசு வந்து அந்த ப்ரோஜனம் இல்லாம போயிடும். ஸோ அதுக்கு இந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எஃப்டிஓ ஆர்டிஓ ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது பண்ணாலும் அந்த டைம் பீரியட் ஷுட் பி அகைன் அ ப்ராப்பர் டைம் டியூரேஷன். எவ்வளவு நாளுக்குள்ள எனக்கு வந்துட்டு வேணும். ஃபோன் வாங்கினா எனக்கு 3 மாசத்துக்குள்ள வேணும்னா அப்ப நான் போய் எங்கேயும் நான் சேவிங்ஸ் பண்ண முடியாது. என்னோட பேங்க் அக்கௌண்ட்லயே நான் வந்து ஒரு 10,000 வந்து நான் தனித்தனியா ஒரு 4 மாசத்துக்கு நான் எடுத்து வச்சுன்னே இருப்பேன்னா ஓகே அதை நான் எண்ட் ஆஃப் த 4th month I'll get 40,000 where I can buy a phone. ஸோ அது மாதிரி இருக்கணும். அண்ட் ஓகே சேவிங்ஸ் எனக்கு இன்கம் வரதே எனக்கு வந்துட்டு கரெக்டா எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ்லயே போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியம் எனக்கு இங்க என்ன வருதோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இட் செல்ஃப். அப்ப எக்ஸ் என்ன வருதோ அது ஒய்லயே போயிடுச்சுன்னா நான் இப்ப இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் சேவிங்ஸ்க்கே நான் வர மாட்டேன்னா அப்ப நான் என்ன பண்றதுன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அகைன் யூ வில் ஹேவ் ஆப்ஷன் லைக் யூ கேன் கெட் அ லோன். பட் லோன் வாங்கினாலும் இப்ப என்ன வரும்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன்ல என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு.
ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சேவிங்ஸ்ன்ற காலமே உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்றது, எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் an example where it may not be applicable for everyone or it may be applicable to few. உங்களுக்கு எதுவுமே நீங்க தான் வந்து ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு 10,000 நான் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். இங்க ஒருத்தவங்க கிட்ட வாங்கி நான் ஒரு இடத்துல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அந்த மந்த்லி அதுல இருந்து நான் வர அவுட்கம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு 15,000 வருது. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு as a EMI or a loan or interest, I should pay example 2,500. For 2,500 நான் கொடுக்குறேன்னா, ஸோ அப்போ எனக்கு இதுல வந்து எனக்கு என்ன வரப்போகுது, 15,000 வருது. ஸோ அப்போ எனக்கு மைனஸ் பண்ணும்போது so at the end I'll be getting again at 2,500. So in the 2,500 I can put it on again on a investment of or FD illati vandu or RD illa something like that. You can invest ஒரு இடத்துல நீங்க கடன் வாங்கி, பட் அந்த கடன் வாங்குறதையும் நீங்க என்ன பண்ணா, you should get an outcome of it which is greater than in the interest plus ஒரு லாபம். I'll say again, இல்ல எனக்கு மந்த்லி எனக்கு நான் இப்ப 10,000 எனக்கு இவ்வளவு இதுல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வராதுன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3,000 இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா 3,000 மைனஸ் ஒரு 2,500 நீங்க அதுல வந்து இஎம்ஐ லோனுக்குன்னு கொடுத்துருவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 500 உங்களுக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ மந்த்லி அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு 500 ரிட்டர்ன்ஸ் வருது. நீங்க அதை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல எனக்கு 3,000 எனக்கு அது வரல, நான் இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெறும் எனக்கு ஒரு 2,000 தான் வருது, எனக்கு அதையும் தாண்டி நான் ஒரு 500 என் காசு போட்டுதான் நான் வந்து திருப்பி நான் லோன் கட்டினா, நோ, தட் இஸ் நாட் சஜஸ்டட். பிகாஸ் நீங்க திருப்பி நீங்க செலவு தான் பண்றீங்க, அதை எதுவுமே நம்ம சேமிக்கல. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் வந்து தப்பான ஆப்ஷன். யூ ஷுட் ஃபைண்ட் அ பிளேஸ் வேர் யூ கேன் இன்வெஸ்ட் and then the outcome of it which is greater than the interest what you are getting. இது மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், வேர் உங்களோட அதுல இருந்து நீங்க மந்த்லி வர அவுட்கமுக்கு வந்துட்டு உங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் சம் லாபம் ஏன்னு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கணும். அந்த அமௌண்ட்ல நம்ம எக்ஸ்ட்ரா வரவே நம்ம வந்து ஆக்சுவலி பாத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அ கேஸ், இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் ஆக்சுவலி. ஸோ தேர் இட்ஸ் ஜஸ்ட் அ ஐடியா ஃபார் தட்ஸ் ஆல். ஸோ அகைன் கமிங் பேக் டு த டாபிக், இன்கம் வந்துச்சு, சேவிங்ஸ் வந்துருச்சு. ஸோ சேவிங்ஸ் நான் இப்ப என்ன பண்றேன்னா, I'll go quickly. சேவிங்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் மூணா பிரிச்சோம் இல்லையா, எமர்ஜென்சி ஃபண்ட் பிளஸ் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், லாங் டேர்ம் சேவிங்ஸ். ஸோ நான் ஒரு மூணா பிரிச்சுக்கேன், எமர்ஜென்சி ஃபண்ட், லாங் டேர்ம் சர்வீஸ், ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். ஸோ அட் த எண்ட் நம்மளுக்கு கடைசியா இப்ப என்ன வரப்போகுதுன்னா, இன்கம் மைனஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் சேவிங்ஸ். அகைன் இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணி என்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து ஜெட்னு இருக்குது. Again, everyone will say it should be 50:30:20. I mean 15 ana vandu ungalku vandu it should go on a living expenses 30 and 20. 30 should be a long term savings and 20 should be a short term savings, where emergency fund also will come in a short term savings. So adama irukumbodhu ipdi dhaan vandu ungalku 50-15 solluvaanga. Sometimes ellarum vandu 50-50 நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல 50% கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். 50% தான் வந்து நான் வந்து செலவு பண்ணதா இருக்கும். இல்ல நான் இப்பதான் ஆக்சுவலி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், அந்த ஏஜ் ஆஃப் 21, எனக்கு வந்துட்டு செலவுன்னு எனக்கு எதுவுமே இல்ல, என்னோட பேரண்ட்ஸ் தான் எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னா, then it will be 20:80 or 80:20. I mean depends. இது வந்து சேவிங்ஸ், இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ எனக்கு அவ்வளவு செலவு இல்லைன்னா ஓகே, 80% ஆஃப் அவங்க சம்பாதிச்சு நீங்க சேவிங்ஸ்ல கொடுங்க, 20% வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அது லாஸ்ட் எக்ஸ் இன்கம் மைனஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஆல் த சேவிங், இது ஜெட்னு இருக்க போகுது. இந்த ஜெட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா,
there is something called as a third type of category, variable expenses. இப்ப டக்குன்னு நம்ம என்ன பண்ணா நம்ம வந்துட்டு இப்ப அந்த மந்த்லி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம். சோ அப்ப நீங்க அதுல வந்து நீங்க அவங்களுக்கு 2000 rupees கொடுக்கணும்னா நம்ம இதுல இங்க நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அவங்க கல்யாணம் நமக்கு தெரிய வந்திருக்காது. சோ நம்ம அப்ப நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம். சோ அப்ப இப்ப நம்மளுக்கு 2000 rupees நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். சோ நம்ம அதையும் அவாய்ட் பண்ண முடியாது. சோ அப்படிலாம் இருக்கும்போது சம்திங் கால்ட் இஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். அதுக்கும் நம்ம என்னன்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுதான் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துதான் ஆகும். அகைன் ஹியர் கம்ஸ் சம்திங் கால்ட் இஸ் பெட்டி கேஷ். அப்ப நம்ம இதை என்ன பண்ணோம்னா நம்ம பல்க் அமௌண்ட் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம் குட்டி குட்டியா கொடுப்போம். சின்ன சின்னதானா ஓகே. இப்ப நான் வந்துட்டு இதுலயும் வந்து அகைன் if you talk more deeply, again it will be a two type of category. One is low priority and one is in high priority. So again person to person இந்த priorities வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதே போல உங்களுக்கு உங்க கேட்டகரி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காமனா இருக்குமே நான் 3 கேட்டகரி எடுத்துக்கிறேன். So category 1 is for example shopping, and okay, category 2 is I'll take us in okay eating outside, and category 3 is entertainment. சோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இந்த ஜெட் இருக்கு இல்லையா அப்ப இதுதான் என்னோட கேட்டகரிஸ். சில பேருக்கு வந்துட்டு ஈட்டிங் அவுட் சைட் வந்து ஹை ப்ரையாரிட்டியா இருக்கலாம். இல்ல எனக்கு மந்த்லி அட்லீஸ்ட் எனக்கு வீக்லி வந்து நான் எல்லாமே பிரியாணி கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். ஓகே அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன இருப்பேன் ஈட்டிங் அவுட் சைட் அது வந்து ஹை ப்ரையாரிட்டியா இருக்கலாம். இல்ல நான் கண்டிப்பா ஷாப்பிங் நான் போய் தான் ஆகணும் அவங்களுக்கு ஷாப்பிங் வந்து ஹை ப்ரையாரிட்டியா இருக்கும். இல்ல நான் வீக்லி ஒன்ஸ் எனக்கு என்ன புது படம்னா நான் வெளில போய் பார்த்துதான் ஆகணும்னா அதுக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு கண்டிப்பா வந்து ஹை ப்ரையாரிட்டியா இருக்கும். So this again you divide. அதுக்கு இப்ப இதுக்கு கொடுக்க போற அமௌண்ட் என்னன்னா வந்துட்டு I'll divide equally z by 3. எனக்கு இப்ப லாஸ்டா வர சேவிங்ஸ் வந்து எனக்கு இப்ப இங்க வந்து ஒரு 30,000 எனக்கு வருது. இதெல்லாம் எனக்கு மிச்சம் போக எனக்கு ஒரு 30,000 வருதுன்னா so then what I will do means I'll divide this. அப்ப நான் இதுக்கு ஒரு கேப் ஒரு ஹையர் லெவல் 10,000, இதுக்கு ஒரு 10k, இதுக்கு ஒரு 10k நான் எடுத்து வைப்பேன். சோ இப்ப நான் இது நான் வந்து எப்படி வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ண வந்து நான் வந்து மேனேஜ் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஷாப்பிங்கும் நிறைய பண்றேன், என்டர்டைன்மெண்ட்டும் நான் நிறைய பண்றேன். சோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு என்ன ஆயிடும்னா எனக்கு இது வந்து 20k ஆயிடுச்சு, இது வந்து எனக்கு 15k ஆயிடுச்சு கரெக்டா. சோ அப்ப எனக்கு இப்ப என்ன வரும்போது எனக்கு 35k ஆயிடுச்சு. பட் நான் எடுத்து வச்ச அமௌண்ட் எனக்கு என்ன 30,000 தான் நான் எடுத்து வச்சேன். சோ அப்போ மிச்சம் ஒரு 5,000 வேணா இது வந்து நான் கடன் வாங்கிக்கணும் இல்ல என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். அது எப்பவுமே ஆக்சுவலி அது வந்து தப்பான ஐடியா. சோ நம்ம எவ்வளவு எடுத்து வைக்கிறோமோ நம்ம அதுக்குள்ளதான் நம்ம வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அதுக்குள்ள நம்ம செலவு பண்றோமா இல்லையான்னு இருக்குது நம்ம ஒரு ட்ராக்கர் மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து now whatever we did is something called as a planner. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப என்ன வந்துட்டு ஒரு நம்ம அந்த மந்த்துக்கு நம்ம எவ்வளவு நம்ம சம்பளம் வருது எவ்வளவு செலவு பண்ண போறோம் எவ்வளவு எடுத்து வைக்க போறோம் இது வரைக்கும் பண்ணது என்னன்னா ஆக்சுவலி என்னன்னா பிளானிங். இதுக்கப்புறம் வரப்போகுது என்னன்னா வந்து ட்ராக்கிங். சோ ட்ராக்கிங்க்கு என்னன்னா எனக்கு 3 கேட்டகரி தானே எடுத்து வச்சோம். சோ இந்த 3 கேட்டகரிக்கு again how I'm going to track. So tracking again if you go deeply it will be 2 types. One is online tracking and one is offline tracking. Online tracking apps are there. நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சில இமேஜஸ் கூகுள் பேல இருந்து எடுத்து நான் இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஆப்ஸ் நிறைய இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த ஆப்ஸ் என்ன பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எஸ்எம்எஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நீங்க செலவு பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து எடுத்துக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு 15,000 செலவு பண்ணிருக்கேன்னா அப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா paid so and so debited இவ்வளவு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு and to this particular vendor. சோ அப்ப என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்னன்னா அதுல ஒரு கேட்டகரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கிரியேட் ஆயிட்டு அந்த கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வந்து 15,000 ஃபார் எக்ஸாம்பிள் 500 so and so உங்களுக்கு வந்து நம்ம வந்து சில வந்து அது வந்து கணக்கு பண்ணினே வரும். அதுலயே நம்ம என்ன செய்யணும் நம்ம லெவல் நம்ம வந்து ஒன்னு வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த லெவலுக்குள்ள செலவு பண்ணுவோம். சோ அப்ப உங்களுக்கு அது லாஸ்டா உங்களுக்கு சொல்ல போகுது ஓகே இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்க அந்த கேட்டகரிக்குள்ளதான் இருக்கீங்க இல்ல இவ்வளவு நீங்க வந்து யூ ஆர் சேஃப் டு ஸ்பெண்ட் திஸ் மச். நீங்க செட் பண்ண கேட்டகரி வந்து 10,000 வரைக்கும் நான் செலவு பண்ணணும்னு வச்சிருந்தேன்.
நீங்க இப்ப 8,000 தான் செலவு பண்ணிக்கோங்க. சோ அகைன் யூ ஹேவ் ரிமைனிங் 2,000 டு ஸ்பெண்ட். இல்ல எனக்கு ஆல்ரெடி எனக்கு 10,000 ஆயிடுச்சு, உங்களுக்கு மெசேஜ் மெசேஜா இருக்கும். இல்ல நீங்க ஆல்ரெடி உங்களோட லெவல் உங்களோட பட்ஜெட்டை நீங்க வந்து தாண்டிட்டீங்க. சோ யூ ஷுட் ஸ்டாப் ஸ்பெண்டிங் தேர். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. தட் வில் பி ஈஸியஸ்ட் ஒன். பட் ஒரு ரிஸ்க் பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு, எஸ் அகைன் இட் வில் நாட் பி அ ரிஸ்க், பட் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, பிகாஸ் இட்ஸ் கேஷ். ஸோ அப்ப இருக்கும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து அவங்க வந்துட்டு அக்சஸ் பண்றாங்க, இல்லாட்டி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஓகே எனக்கு ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிட போகுது, இல்ல எனக்கு என்னோட காசை எனக்கு தெரியாம எடுத்துட போறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. பட் அதோட ப்ரையாரிட்டி அதோட சான்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. பட் ஸ்டில் அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்னா தென் கோ ஃபார் ஆஃப்லைன். ஆஃப்லைன் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃப்ரிட்ஜ்ல உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு, 10 rupees ஸ்டிக்கி நோட்ஸ். ஜஸ்ட் கெட் இட் அண்ட் ஃப்ரிட்ஜ்ல 3 ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுக்கோங்க. ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு வந்து ஒரு 10K ஸ்பெண்ட் பண்றேன், இதுக்கு நான் ஒரு 10K சொல்லியிருக்கேன், இதுக்கு ஒரு 10K சொல்லியிருக்கேன். அகைன் என்டர்டைன்மெண்ட், ஈட்டிங் அவுட் சைட், இதுக்கு வந்துட்டு ஷாப்பிங். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஒரு இடத்துல போய் நான் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2,000 சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க 4 பேர் போனோம், சாப்பிட்டு வந்தாச்சு. தட்ஸ் இட். தென் 10,000 minus 2K, so there is going to be 8K. அப்ப 8K இங்க வந்துரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் நான் போய் சாப்பிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ minus 2K, ஸோ 6K எக்ஸெட்ரா 6K. ஸோ அப்படி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓகே நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு நிறைய வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன், இல்ல நான் இந்த இடத்துல ஷாப்பிங் நான் நிறைய பண்றேன். ஸோ அப்ப நம்ம அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்ல என்னோட லிமிட் வந்து இப்போ அதில் எக்ஸிட் ஆயிடுச்சு, ஸோ நான் அதில் கம்மி பண்ணிக்கணும். 10K தான் இது வந்து 10K இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே வைக்கணும்னா இல்ல, எனக்கு ஒரு 300 rupees இருக்கட்டுமே, 300 rupees இருந்தாலும் 300 minus ஒரு 10 rupees. சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு மந்த்லி வீக்லி ஆர் ஒன்ஸ் எவ்ரி வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்க அதை எடுத்து வச்சுனே இருக்கீங்க, அதை எடுத்து வச்சுனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees கொடுக்குறாங்க, போய் சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க, நீங்க 5 rupeesக்கு சாக்லேட் வாங்கிப்பீங்க, மிச்சம் 5 rupeesக்கு நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அந்த 5 rupees நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம அதை வந்து நம்ம இங்க காமிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 minus 5, ஸோ 5 which is going to the savings. Again next day 10 minus 5, 5 savings. இதையும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், ஓகே ஃபைன் நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோம், இல்லை செலவு பண்ணிருக்காங்க, ரொம்ப சமத்தா இவ்வளவு எடுத்து வச்சுக்காப்புல அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ சம்திங் லைக் தட். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ட்ராக்கிங். ரொம்ப சிம்பிளா பண்ணனா இது பண்ணலாம். இல்ல எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் ஒன்னும் டீடைல்டா பண்றேன்னா தென் சம்திங் கால்ட் அஸ் a paper and pen method. ரொம்ப டீடைலா பண்ணா a paper and pen method. So you take a paper, a diary, and just put உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும் அந்த மந்த்துக்கு. இது நான் ரஃபா பண்றேன். So for example November month, so November 1, 2, 3, 4, 5, 6 and it continues. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்ப என்னன்னா நான் இப்ப அன்னைக்கு நான் என்ன செலக்ட் பண்ணேன், November 2nd, November 1st நான் இப்ப என்ன செலக்ட் பண்ணணும், அதை நீங்க வந்து இங்க வந்து நீங்க ஆட் பண்ணினே வரணும். அகைன் யூ கேன் இன்க்ளூட் அ கேட்டகரி வைஸ். யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்ப கேட்டகரி இப்ப நான் ஷாப்பிங்னு இருக்கேன்னா ஐ வில் எய்தர் இன்க்ளூட் கலர். நான் டிஃப்ரெண்ட் இது சும்மா போர் அடிக்கும்ல உங்களுக்கு அப்படியே வச்சு பண்ண ஒரே கலர் பென்லேயே பண்ணதுக்கு. ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கி நான் அதில் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் ஷாப்பிங் இருக்கும்போது நான் அதுக்கு வந்துட்டு ரெட் கலர், பிகாஸ் எஸ் தட் யூ டூ மோ ஐ டூ மோஸ்ட். ஸோ அதை ஸ்டாப் பண்ணதுக்கு ஐ கிவ் ரெட் கலர். ஈட்டிங் அவுட் சைட் ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் again you give a green color. So அப்ப நான் இங்க எப்ப நான் ஷாப்பிங்க்கு நான் என்ன செலவு பண்ணணும், ஐ வில் ரைட் தட் 10 ரெட் கலர். ஸோ 2000 நான் ரெட் கலர்ல எழுதுனா, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் இப்ப ரெட் கலர்ல நான் இவ்வளவு எழுதிருக்கேன்னா, ஸோ நான் இப்ப இதை வந்து நான் ஷாப்பிங்க்கு நான் செலவு பண்ணிருக்கேன். நீங்க கலர் பென் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகைன் யூ கேன் கிவ் ஷாப்பிங்க்கு நான் இந்த ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். ஈட்டிங் அவுட் சைடுக்கு நான் இப்ப இந்த ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். அகைன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு I'll give this symbol.
ஸோ இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நான் இந்த சிம்பிள் போட்டு இப்போ 20,000 சாரி 2,000 எழுதுனா அப்போ ஷாப்பிங்க்கு நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு வரும் எனக்கு கேட்டகரி. ஸோ அதுவே ஒரு கேட்டகரி யூ கேன் டூ. ஸோ அப்போ நீங்க அடுத்த நாள் நீங்க எடுத்து வச்சு திருப்பி எழுதி பார்க்கும்போது அகைன் யூ வில் நோ நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அந்த கேட்டகரியில நமக்கு எவ்வளவு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எவ்வளவு பல்பா இருக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கேவே நமக்கு வேணும் அந்த எக்ஸ்பென்சஸ் இந்த கேட்டகரியில நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து குறைய பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் பென் அண்ட் பேப்பர் மெத்தட். ஆனா இதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். பட் அகைன் இஃப் யூ வாண்ட் டு டூ sit and do it, but this is a best method if you ask me personally, because once if you do நம்மளுக்கு ஒரு 20 நாளுக்கு மேல நம்மளுக்கு 25 நாளுக்கு மேல நம்மளுக்கு வந்து கடைசியில காசு இல்லைன்னு நம்மளுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லையா. அது மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். நீங்க அதை இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வராது. பிகாஸ் எனிவே நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும் நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்ம ரொம்ப செலவு பண்ணிட்டோம், நம்மளுக்கு அப்ப ஒன்னும் கடைசி ஒரு 5 நாளைக்கு நம்மளுக்கு காசு இருக்காது, நம்ம எடுத்து வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். So I personally suggest everyone to do this. Or a to-do list podunga. The same thing. Again, it's not only an expense tracker, you can do it as a planner. For example, in Kinga வந்து ஏதோ ஒரு particular event வருது, my parents wedding anniversary. So அதுவே நான் பிளான் பண்ணுவோம். இல்ல எனக்கு இங்க வந்து ஒரு particular எனக்கு வந்து ஒரு official visit இருக்குது, அஃபிஷியல் விசிட் இருக்குன்னா போடுங்க. இல்ல இங்க எனக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, again you include it. Or else again I have a wedding to attend, I can return it. So இப்போ இதை நீங்க என்னன்னா ஒரு பிளானரா யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு எதுவுமே நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு A4 ஷீட்லயும் நீங்க வந்து ஸ்பேஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு அதை வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து உங்களுக்கு வந்து நீங்க எடுத்து வச்சு நீங்க ஒரு 1 இயருக்கு அப்புறம் நீங்க பார்க்கும்போது இட் வில் பி 12 ஷீட்ஸ். 12 ஷீட்ஸ்ல உங்களுக்கு உங்க ஒரு 1 இயர்ல நீங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு பார்ப்போம் இல்லையா, நமக்கு இங்க வந்துட்டு ஒரு 15,000 நான் செலவு பண்ணிருக்கேன்னா நம்மளுக்கு அது ஞாபகம் நம்ம எதுக்கு செலவு பண்ணோம். ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் போனேன், ஸோ அப்போ எனக்கு அது செலவு பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போன ஞாபகங்கள் தான் உங்களுக்கு வரும். ஸோ தட் இஸ் அ குட் மெமரிஸ். ஸோ சம்திங் லைக் தட். அப்போ 12 இயர்ஸ் பார்க்கும்போது உங்க லைஃப் டைமே எனக்கு ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் how this pen and paper method comes into the picture. இல்ல எனக்கு வந்து ஒரு A4 ஷீட் ஏன்னா தனியா எதுவுமே ஒரு ஸ்கேல் வச்சுதான் என்னால போட முடியல, ரஃபா கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய கிடைக்குது. கூகுள்ல சர்ச் பண்ணாலும் நிறைய கிடைக்கும். ஆர் பின்ட்ரெஸ்ட் அதுல போய் நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை எடுத்து நீங்க ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டு நீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா ஒரு மந்த்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து வச்சுக்கலாம். I'll just show you some examples. Okay, first is உங்களுக்கு இந்த பென் அண்ட் பேப்பர் மெத்தட்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். திஸ் இஸ் அகைன் இது மாதிரி உங்களுக்கு ஃபார்மேட் எனக்கு பிளானர் வேணா வெறும் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் மட்டும்தான் வேணும்னா இது மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன டேட்டு, என்ன டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, என்ன அமௌண்ட், நீங்க எப்படி கொடுத்தீங்க, கேஷ்லயா இல்ல கிரெடிட்லயா, டெபிட், கடன் வாங்கி கொடுத்தீங்களா இல்ல உங்ககிட்ட இருந்து கொடுத்தீங்களா, அது உங்களுக்கு தேவையானதா. பிகாஸ் அது வந்து இப்ப நான் உங்களுக்கு மந்த் ரெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்னா அது கண்டிப்பா என்னோட நீட். ஸோ நீட்ல நான் டிக் பண்ணுவேன். இல்ல நான் வெளில போய் சாப்பிட்டு வந்தேன்னா அது என்னோட வாண்ட். ஸோ நீடுக்கும் வாண்ட்டுக்கும் அகைன் யூ வில் டிஃபரன்ஷியேட். அப்போ ஒரு மந்த்ல பார்க்கும்போது என்னோட நீடுக்கு நான் நிறைய செலவு பண்ணலாம், இல்ல என்னோட வாண்ட்டுக்கு நான் நிறைய செலவு பண்ணலாம். எஸ், அதுக்கு எதுவும் நீங்க வந்து அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ், ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங். இந்த கேட்டகரி இங்க தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு செலவு பண்ணா, இல்ல பர்சனலா செலவு பண்ணா, இல்ல கிளாத்திங்க்கு, இல்ல எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது, மிஸ்செலேனியஸ், இல்ல டைனிங் அவுட் சைடு, இல்லாட்டி வந்து கேஸ்க்கு, இல்ல கிராசரிஸுக்கு. ஸோ அது மாதிரி இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு நான் இப்போ வந்து பர்சனலா வீட்டுக்கு நான் செலவு பண்ணேன்னா ஓகே மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து இந்த இவ்வளவு வீட்டுக்கு செலவு பண்ணேன். அகைன் ஒரு 13ஆம் தேதி நான் இவ்வளவு கொடுத்த வீட்டுக்கு. ஸோ அது மாதிரி இந்த கேட்டகரியில் இல்லை நான் வெளில போய் தனியா வாங்கினா கிளாத்திங் வாங்கினா அப்போ இந்த கேட்டகரி நம்ம ஆட் பண்ணி வரப்போம். ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். தென் பட்ஜெட் ஸ்பெண்டிங், டேட், ஐட்டம். இது ரொம்ப சிம்பிள். நான் இவ்வளவு கேட்டகரி எடுத்து வச்சேன் பட்ஜெட்ல அண்ட் இவ்வளவு வந்து எனக்கு ரிமைனிங். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் இருக்குது. வேர் யூ ஷுட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், தேர் இஸ் அகைன் இது மாதிரி பிளானர்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு வந்துட்டு அமேசான்லயே நிறைய இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜனவரின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேபிள் காலம் போட்டிருக்கும், விச் இஸ் வெரி கலர்ஃபுல். எனக்கு சும்மா எனக்கு வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர்ல எனக்கு போர் அடிக்குதுன்னா இதுமே கலர்ஸ் நிறைய இருக்கும். வேர் யூ கேன் கோ அண்ட் ரைட் இட். I will show you one more example. ஸோ இது மாதிரி இருக்க போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கலாம், என்னென்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இல்ல எனக்கு அப்படி வேணா எனக்கு ப்ராப்பர் பிளானர் வேணும்னா சம்திங் லைக் திஸ் ஆல்சோ இஸ் அவைலபிள்.
where you can write your goals and plans. எல்லாமே உங்களுக்கு அமேசான்லயே இருக்குது. So that you can get it if you want, in case if you want. Planners are also available. So these are different types of offline. இப்போ ஆன்லைன்ல போனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கு இல்லையா? This is one of the app which personally I like. It's called as Moneyview. So இதுல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குது. So for example, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இப்போ வந்துட்டு நான் ஒரு அமௌண்ட் நான் எடுத்து வச்சுப்பேன், ஒரு பட்ஜெட் நான் எடுத்து வச்சுட்டு, ஸோ எனக்கு அப்போ வந்து இன்னும் எத்தனை நாளுக்குள்ள நான் இன்னும் எவ்வளவு நான் வந்து செலவு பண்ணலாம். ஸோ யூ ஆர் சேஃப் டு ஸ்பெண்ட் திஸ் மச். இப்போ அது கிரீன் கலர்ல இருக்குது. உங்களுக்கு அந்த லிமிட் உங்களுக்கு கிட்ட போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லோ கலர்ல மாறிட போகுது. இல்ல லிமிட் தாண்டிட்டீங்கன்னா it will be a red color. ஸோ அப்ப இது மாதிரி கலர் டிஃபரன்சியேஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவைலபிளாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை அப்படி எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும். ஸோ வேர் யூ கேன் பில். ஸோ நான் இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் நான் எவ்வளவு கட்டினேன், ஏர்டெலுக்கு நான் எவ்வளவு கட்டினேன், ஐசிஐசிஐ எஸ்பிஐக்கு நான் எவ்வளவு கட்டினேன், ஸோ அது மாதிரி வரப்போதும். அண்ட் இதுல உங்களுக்கு கேட்டகரிஸ் காமிக்க போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷாப்பிங்ல இவ்வளவு கட்டியிருக்கேன், 37% ஷாப்பிங். இல்ல நான் டைனிங் வெளில போய் சாப்பிடல 21% வந்து நான் வந்து இங்க செலவு பண்ணதுல 21% நான் டைனிங். இல்ல நான் அமேசான்ல இவ்வளவு கட்டிருக்கேன்னா 85%. ஸோ இது மாதிரியும் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ Moneyview ஆப். அண்ட் யூ கேன் கோ பர்சனலி எனிதிங். இது வந்து ஒரு famous app where it has more downloads and you can believe to some extent. So இது வந்து ஆன்லைன் மெத்தட் அண்ட் ப்ரீவியஸா நான் காமிச்சு இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ பிளான் usually it will take. And a few more points would be like நான் உங்களுக்கு சில சேவிங்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரி. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்க போனா the one which is very famous is like nowadays Grow. ஸோ இந்த ஆப்ஸும் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேற எங்கேயா உங்க எஸ்பிஐல கூட, if you believe SBI, yes, go and open a demat account. பட் அங்கதான் நீங்க சில எங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஸ்டாக் வந்து நீங்களுக்கு வந்து ஹை ரேட்ல இருக்குது, ஸோ அதை நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கோ அண்ட் இன்வெஸ்ட் தேர். ஆர் ஹியர் ஆல்சோ யூ கேன் இன்வெஸ்ட் டைரக்ட்லி ஹியர் இன் திஸ் பர்டிகுலர் ஆப் இட்செல்ஃப். ஸோ இப்போ ஒரு கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலா எப்படி வந்து க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ கிவ் அ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். அண்ட் எஸ், ஓகே, இது நான் சொன்னேன் இல்லையா மல்டி கேப்ஸ். ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு இயர்ல உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகினே வந்துருக்குது. ஸோ அது மாதிரி இருக்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பர்டிகுலர் ஃபண்ட் ஆல்சோ இட் வில் பி கிவன் ஓவர் இட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அவைலபிள் ஆப்ஷன்ஸ். இல்ல எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல நான் சேஃபர் சைடா நான் இருக்கணும்னா ஆர்டி போறீங்களா, ஓகே, கோ ஃபார் ஆர்டி. அகைன் தேர் ஆல்சோ சம் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் லைக் HDFC RD calculator உங்களுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கு. ஸோ தேர் இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் கிவ், நான் இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ சேவிங்ஸ் ஒரு 10,000 ஒரு கண்டினியூஸா ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் எடுத்து வைக்கிறேன் ரெக்கரிங் டெபாசிட்டா. ஸோ அப்போ எனக்கு கடைசியா வரும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வரப்போகுது. ஸோ நான் அப்போ அந்த பட்ஜெட் வச்சு நான் வந்து போட்டுருவேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வீடு வாங்க போறேன்னா எனக்கு வீடு வாங்குறதுக்கு ஒரு 40 லட்ச ரூபாய் ஆகுனா 40 லட்சம் போட்டுருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே காமிக்கும். இப்போ ஒரு மந்த்தும் நீங்க இவ்வளவு எடுத்து வச்சா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க கையில 40 லட்ச ரூபாய் இருக்குன்னு அதுவே காமிக்கும். ஸோ அதுவும் நீங்க வந்து பிளான் பண்ணி போகலாம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் அவைலபிள் நவடேஸ். ஸோ இதெல்லாம் இருக்க ஆப்ஷன்ஸ். இதையும் பத்தி நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து ஆசைப்பட்டீங்கன்னா சஜஸ்ட் புக்ஸ். யூஸ்வலா புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு there is something called as Rich Dad Poor Dad. இது தமிழ்லயும் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். Again, you will be talking very good. I mean, உங்களுக்கு ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த டாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா I suggest everyone, I mean I request everyone to go and read that. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக்கு. ஸோ here you'll be talking this. இது வந்து நான் ஒரு ஜஸ்ட் அந்த புக்கை பத்தி இருக்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு இமேஜ், இந்த இமேஜ் இந்த புக்குள்ளேயே இருக்கும். ஸோ தேர் you'll be talking. இதான் நம்ம நார்மலா இருக்க ப்ரொசீஜர். ஐ மீன் நார்மலா நம்ம வாழறதே இப்படிதான் இருக்கும். எப்படின்னா இன்கம் வரப்போகுது, அந்த இன்கம்ல இருந்து நீங்க எடுத்துன்னு வந்து இன்கம்ல இருந்து வரப்போகுது, இன்கம் எடுத்தோன்னா நீங்க வந்து லைபிலிட்டியா கொடுப்பீங்க. லைபிலிட்டினா ஒரு கார் வாங்கிக்கணும்னா எனக்கு அது வந்துட்டு ஒரு அசெட் கிடையாது, அது வந்து லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டில நான் போய் டெபாசிட் பண்ண போறேன். ஸோ அப்ப அந்த கார் நான் கை காசு கொடுத்து வாங்காம நான் லோன் வாங்கிட்டேன்னா அப்ப அந்த லோனுக்கு நான் ஒரு எக்ஸ்பென்ஸ், நான் லோன் கட்டணும் இல்லையா, இஎம்ஐ கட்டணும், அப்ப அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ எனக்கு சம்பளம் வருதுன்னா என்னோட செலவுலயே எனக்கு வந்து முக்காவாசி எனக்கு வந்து போயிட போகுது. ஆனா
அது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அந்த இன்கம் வந்து நம்ம ஒரு அசர்ட்ல கொடுக்கணும். திஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு சின்ன குட்டியா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீடு வந்து நம்ம இருக்கிறதுக்காக வாடுறோமோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம லோன் ஒரு வாடகைக்காக நீங்க வாங்குறீங்கன்னு இருக்கு. சோ இப்ப நான் வீடை வாங்கி நான் இருக்கேன்னா எனக்கு அது வந்து ஒரு லைபிலிட்டினா வந்துட்டு அது கண்டிப்பா ஒரு இயர் ஆசா உங்களுக்கு வந்து அந்த வீடோட ரேட் வந்து கம்மியாக போகுது, எல்லாமே இருக்குது. இதுவே நான் ஒரு செகண்ட் வீடு அந்த வீடை வந்து நான் வந்துட்டு ஒரு வாடகை வச்சிருக்கேன்னா அப்ப உங்களுக்கு அதுல இருந்து என்னென்ன இன்கம் வரப்போகுது. ஸோ வாங்குறது என்னமோ வீடு தான், ஆனா சிச்சுவேஷனுக்கு ஏற்றுமே அது ஒரு அசர்ட்டா இல்ல லைபிலிட்டியான்னு சொல்லிட்டு மாறப்போகுது. ஸோ ஆல்வேஸ் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா அசர்ட் ஷுட் பி மோர் லெஸ் தென் த லைபிலிட்டிஸ். இப்ப எனக்கு அவசியம் இல்லை எனக்கு கார்னா நான் லோன் போட்டு எனக்கு கார் வாங்க அவசியம் இல்லை. எனக்கு அது மாதிரி நீட் இருக்குது இல்ல, நான் கண்டிப்பா வந்து மந்த்லி நான் ஒரு சென்னை போயிட்டு வருவேன், ட்ரிப் போயிட்டு வருவேன், எங்க போயிட்டு வருவேன், வேற ஐம் ஸ்பெண்டிங் 5,000 நான் மந்த்லி வேஸ்டா செலவு பண்றேன், ஒரு கார் வாடகை எடுக்கணும்னா எஸ் அப்ப நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு சும்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க நானும் கார் வாங்கினா அப்ப வந்து அது அசெப்ட் பண்ணுது, அது வந்து லைபிலிட்டி. காசு போட்டு வாங்கினீங்கன்னா எஸ் அகைன் இட் டிபெண்ட்ஸ். இல்ல நான் லோன் எடுத்துதான் வாங்கினா அது வந்து லைபிலிட்டி. ஸோ சிச்சுவேஷன் கிட்டமே நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்க வேண்டாம். தி சேம் ப்ராப்பர்ட்டி கேன் பி ஆக்ட் அஸ் இன் அசர்ட் ஆர் லைபிலிட்டி. ஸோ அப்ப இன்கம் வருது, நான் ஒரு அசர்ட் வாங்கி அதுல சேவ் பண்ணிருக்கேன், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அதுல இருந்து வர காசு நான் செலவு பண்றேன். சோ அதுல இருந்து வர காசு செலவு பண்ணி ஒன்னும் எனக்கு அது இன்கம் வந்துட்டே இருக்கு. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப இந்த டாப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகினே போகும், இங்க பாத்தீங்கன்னா இங்க டிக்ரீஸ் ஆகினே வரும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் a person grows. இந்த டாப் பாக்ஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகினே வரப்போகுது, இங்க டாப் பாக்ஸ் இங்க டிக்ரீஸ் ஆகினே வரப்போகுது. ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் மேஜர்லி. இது சும்மா ஒரு ஐடியா தான், இந்த புக்ல இருந்து வர ஐடியா. ஸோ சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு ரீட் திஸ் இந்த புக்கு. இல்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தெர் இஸ் ஒன் மோர் புக் கால்ட் இஸ் A Millionaire Next Door. இதுவும் ரொம்ப நல்ல புக்கு. யூ கேன் ரீட் திஸ். இல்ல எனக்கு டாக்ஸ் கேட்க பிடிக்கும், நான் வீட்டு வேலை செஞ்சுட்டே நிறைய நான் கேட்கிறேன். ஸோ அகைன் தெர் ஆர் மெனி யூடியூபர்ஸ் ஃபார் தட். Personally I can suggest Urban Fighter. She also will talk very nicely. உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு வாங்கணும் இல்ல, அகைன் she also will talk about assets liability-னா this something called as Urban Fighter or Saloni Srinivasan. ஸோ அவங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. those two will be in English. தமிழ்ல வேணும்னா there will be like ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவரும் உங்களுக்கு வந்து பெரிய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். தேர் பிகைண்ட் வுட்ஸ்ல நிறைய பேசிருக்காரு. ஸோ நீங்க அதுவும் போய் கேட்கலாம். அவரோட டாக் உங்களுக்கு வந்து நாலேஜபிளா இருக்காவும், உங்களுக்கு சிரிக்க வைக்கிறதனமாவும் இருக்கும், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நீங்க அதுவும் போய் கேட்டுக்கலாம். ஸோ ஆல் திஸ் ஆர் ஜஸ்ட் இன் resources which are actually available there around us. ஸோ இது மாதிரி தான் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ maybe I'll start one thing I will say is like இது எதுக்கு நான் இப்போ வந்து இங்க வந்து நான் சொல்றேன்னா to give an overview majorly is like one thing is like saving and investment. இது ரெண்டுக்கும் கண்டிப்பா நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சேவிங்ஸ். ஸோ கண்டிப்பா இது சொல்லணும். இதையும் தாண்டி இப்ப என்னன்னா வந்துட்டு எதுக்கு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப என்னென்ன சேவிங்ஸ் பண்றேன். ஸோ இப்ப இந்த டைம் இப்போ வேற டு ஃபைல் ஐடிஆர் ரைட். ஸோ இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்போ நிறைய கேட்டகரி இருக்கும். இப்போ ஏடிசி, ஏடிடி, ஏடிஜி. அப்போ ஏடிஜினா என்ன, நான் இப்போ ஒரு எல்ஐசில இருந்து நான் ஒரு 1 lakh கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் அதை ஏடிசில நான் காமிச்சு ஐ கேன் கெட் மை டாக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு அப்ப அதுவும் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்ப சின்ன பசங்களுக்கு வரமாக பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க பார்த்தாங்கன்னா ஓகே ஐதிஸ் ஏடிசினா என்னன்னு தெரிய வரும், ஏடிஜினா என்னன்னு தெரிய வரும். இல்லாட்டி வந்து அதோட கேப்ஸ் 1.5 வேர் யூ கேன் கிவ் 1.5 lakhs வேர் யூ கேன் ஷோ இன் யுவர் ஏடிசி. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்ல இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க போறீங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தோஸ் திங்ஸ் பீப்புள் ஷுட் லேர்ன். அண்ட் இது in the platform actually இப்போ எதுக்குன்னா வந்துட்டு mostly like there are more teachers and also the more students. So சின்ன வயசுல இருந்தே இந்த financial literacy also should be given in your schools. So that is also a major thing. So that is why I request like everyone in the platform நான் சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான actually காரணம். So teachers also like இது உங்களுக்கு சின்ன knowledge, ரொம்ப சின்ன knowledge இருந்தாலும் there if you go and tell to your students then it will be a most helpful. And that's it from my side. வேற ஏதாவது questions இல்ல நீங்க வேற ஆட் பண்ணா கண்டிப்பா நீங்க I'll stop sharing. Thank you ma. Yes, thank you. மிக்க மகிழ்ச்சிமா.
ஒரு அழகான ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸ், சூப்பரான ஒரு அட்வைஸ். ஆக்சுவலா எங்களுக்கு என்னென்ன வேணும்னு நாங்க சொல்லல, ஆனா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கீங்க. கம்ப்ளீட்டா கொடுத்ததோட இல்லாம அடிஷனல் ரீடிங் உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருந்தா இது ஒரு இதோட நீட்சி போயிட்டே இருக்கணும்ன்றதுக்கான புத்தகம் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, உங்களால உட்காந்து பார்க்க முடியுமா, யூடியூப் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க பிஸியா வேலை செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா இந்த ஆடியோ எல்லாம் கேளுங்கன்ற மாதிரி அடிஷனல் ரீடிங், ஒரு கம்ப்ளீட் டீச்சரை உங்களுக்குள்ளால என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்ஜினியரா இருந்துட்டு 2 டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணி வந்துட்டு உங்க டாக்ல என்னது அப்படின்னா அந்த டீச்சிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹாப்பிமா, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாருக்குமான ஒரு அட்வைஸா இருந்தது. குழந்தைகள்ல இருந்து கூட எல்லாருமே நீங்க டார்கெட் பண்ணீங்க. இது வரைக்குமே ஃபினான்ஷியல்ல எழுதுறதவே இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்லதா இருக்கும். ஆன்லைன்ல எப்படி மீட் அவுட் பண்ணலாம், ஆஃப்லைன்ல என்னென்ன மீட் அவுட் பண்ணலாம், நம்ம இருக்கிற ஹேண்ட் டிவைஸை நம்ம விளையாட்டுக்கும் என்டர்டைன்மெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் நம்ம நோட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம், நம்ம கையில ட்ராக் வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் கையில ட்ராக் வச்சுக்க முடியல, சில பேருக்கு எழுதிட்டுலாம் பழக்கம்னா அதையும் பண்ணுங்க. எப்படி நீங்க டு டூ லிஸ்ட் டெய்லி டே டு டே லைஃப்ல நீங்க லீட் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும். ஆனா பினான்சியலுக்கு எழுதலைன்னா கண்டிப்பா கேட்டோம். பொதுவா நிறைய குடும்பங்கள் வந்து குடும்ப ஒற்றுமை காணாம போறதுக்கு, குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு காரணம் என்னது அப்படின்னா இந்த சில்லற விஷயம் தான், இந்த சின்ன சின்ன பண விஷயம் தான், அந்த பொருளாதார விஷயம் தான் அதுல ஒத்துமையில்லாத இருக்குது. ₹1 நம்ம கை மரியாதை வச்சோட எனக்கு கேட்காம அங்கேயா வச்சேன், எனக்கு கேட்காம எடுத்த, இது மாதிரி நம்பிக்கையில்லா தன்மை எல்லாமே போய் குடும்பத்துல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இந்த பினான்சியல் காரணமா இருக்கு. அதனாலதான் இது ஒரு கணவனும் மனைவும் சேர்ந்து பண்ணணும், அதை பசங்களுக்குமே அதை காட்டணும், இப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதுக்கான அடுத்த தலைமுறை கண்டிப்பா இந்த பினான்சியங்களை அழகா இதை ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இன்டைரக்டாவே சேவ் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். அது 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 எண்டில் வந்து எப்படி எல்லாம் இன்டராக்டா சேவ் பண்ணாங்கன்ற விஷயம் சொல்லலாம். நீங்க அருமையான உரை கொடுத்துருக்கீங்கம்மா. நம்ம வினாக்களுக்கு போயிடலாமா? கண்டிப்பா. ஓகே சதீஷ். சதீஷ் சதீஷ் எல்லாரும் இங்க அன்மியூட் பண்ணிடுங்க. யாரு இந்த உரை குறித்து கருத்து சொல்றாங்களோ அவங்க மட்டும் வீடியோ ஆன் பண்ணிட்டு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நவிதா மேடம் கிட்ட பேசலாம். ஓகே. இதுல நீங்க பண்ண புதுமை என்னன்னா, நீங்க பிபிடி போட்டிருந்தா கூட இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அழகா நீங்க இன்டராக்ட் பண்ணீங்க. ஆன்லைன்ல ஒரு லைவ் கிளாஸ் சூப்பரா இருந்தது. ஏன்னா இணையத்துல அப்படியே நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, எல்லாருமே ஒரு விதமா கட்டி போட்டீங்க. எல்லாமே உங்க நீங்க எழுதின போர்ட்லயே தான் எல்லாருடைய கண்ணும் இருந்திருக்கு. கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே பினான்சியல் சம்பந்தமா ஐடியா இருந்தவங்களுக்கு இது ஒரு உத்தியோகமா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, இது லிஸ்ட்லே இல்ல அப்படின்றவங்களுக்கு ஒரு புதுசா லேர்னிங்கா இருந்திருக்கும். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. மாணிக்கவாசகம் ஐயா, மகிழ்ச்சி, நீங்க இணைந்ததுக்கு மகிழ்ச்சி. சரி, வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? வீடியோ எனேபிள் பண்ணல. வீடியோ எனேபிள் பண்ணல சதீஷ். வீடியோ எனேபிள் பண்ணல எனக்கு. ஒரு செகண்ட் சார். சதீஷ் வீடியோ ஆன் பண்ணி விடுங்கப்பா. சார் நீங்க ஆன் எஸ் சார். வெரி குட். மகிழ்ச்சி சார். திருமலவாசன், அருமையான ப்ரோக்ராம். நிவேதா மாரியம்மனுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உட்காந்துங்கன்னா கூட இந்த பேண்டமிக் பீரியட் நேராவும் பேச மாட்டாங்க, போன்லயும் பேச மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை பாதுகாப்புறது அடி நமக்கு பயன்படுறது எப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டியூஷன் படிக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சி பாக்குறப்போ பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவங்க ட்ரேட் சீக்ரெட் யாருக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணும். டாக்டர் வந்து முதல்ல ஒரு சிறப்பு கொடுத்து குணப்படுத்துற மாதிரி, தொடர்ந்து வர்ற மாதிரி, ஒரு வாரத்துக்கு வர்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றாங்க, வில் வித்த கத்தவன் அந்த சண்டை போடுறவங்க கூட அந்த குருவனுடைய சீக்ரெட் சொல்லி கொடுத்துறாங்க பாத்தீங்களா, டிஃபெண்ட் பண்ணாம. அது அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துறதுக்கு வயது இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால வாழ்த்துறேன். சொன்ன மாதிரி கடந்த நிகழ்ச்சி மாதிரிதான் சீனு தண்டபாணிக்குள்ள இவ்வளவு விஷயமா அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஃபைல பார்த்தாங்கன்னா நிவேதா மாரியப்பன் கூட இவ்வளவு விஷயமா அப்படின்னா பெரும்பாலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ பிஎம் கூட இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தி உங்களுக்கு கன்சல்டன்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்து, அந்த நிலைக்கு வரணும். இதை இவங்க சொன்னதை சுருக்கமா மற்றவங்களுக்கு என்னுடைய ஃபீட்பேக்காக கூட மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். தேவை ஈக்கணும் சிக்கணும் என்றும் தேவையே இல்லை நமக்கு தலைக்கணும். தெளிவாக தெரிந்தால் அதனை நாம் நம்பணும். பிறம் அறிந்துதான் எதையும் விரும்பணும். திரும்பும் வழி தெரிந்த பின் தான் முன்னோக்கி செல்லணும். பொருள் தீர்ந்துவிடும் முன்பே மதியால் உணர்ந்து திருந்தணும். திருந்தாவிட்டால் திட்டுகளை வாங்கி என்னாலும் வருந்தணும்.
திக்கு தெரியாமல் திக்கு முக்காடி தெருவெல்லாம் அலைந்து திரியணும் அப்படிங்கறது சொல்லி இவங்க 3 பேராமீட்டர் கீழே இந்த நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி தயாரிச்சுக்கன்னு நினைக்கிறேன். பிளான், ப்ரிப்பேர், பெர்ஃபார்ம். தீர்க்கமாக திட்டமிடு, தேவைகளை பட்டியலிடு, தேர்ந்து செயல்பட்டு முழு ஈடுபாடோடு செயல்படு, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நவிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சார், நீங்க ஒரு கவிதை சொல்லும் போது எனக்கு ஒரு சின்னதா ஒரு கவிதை நான் வந்துட்டு எம்டெக் படிக்கும் போது எழுதி மாட்டிக்கிட்டேன் சார். அதாவது ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருந்தது, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். என் கைடை வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 20 தொட்டது இன்னமும் தொடருது, விளக்கவும் முடியவில்லை விலகவும் முடியவில்லை. அது என்ன அறியாம எழுதிட்டேன் நான். 20 தொட்டது இன்னமும் தொடருது, விளக்கவும் முடியவில்லை விலகவும் முடியவில்லை. நான் அப்ப ப்ராப்ளம் போடுவேன், எலக்ட்ரோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் போட வேண்டிய டைம் நான் இதை எழுதிட்டேன். அவர் சுத்தி வந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில வரும்போது பார்த்துட்டு அது வேகமா படிச்சிட்டாரு. அவர் எல்லாமே ஓப்பனா பேசுவாரு. இது பண்ணும்போது வேகமா எடுத்து படிச்சிட்டாரு. இவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு பாரு, இது என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு, என்ன மாதிரியான ப்ராப்ளம் அங்க போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி எழுதிட்டு இருக்கான் பாரு, ஏதோ உளவியல் பிரச்சனை இருக்கான் பாரு, பொன் சார்ந்த பிரச்சனை இருக்கான், வேகமா படிச்சிட்டாரு. சார் சார் சார்ன்ற என்ன சொல்லு அப்படின்னாரு. சார் அது கடன் சார், 20 தொட்டேன் ஒன்னும் தொடருது, விலக முடியலன்றது கடன் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். சரிவான நிகழ்ச்சி. நான் உங்களுக்கு இதுல சேட்ல போட்டுருக்கேன் பாருங்க. அரிய தகவல், அருமையான தகவல், அனைவரும் உணர வேண்டிய தகவல் சேட்ல போட்டுருக்கேன் பாருங்க மேடம். மகிழ்ச்சி சார், உங்க வரவுக்கு நன்றி சார். அடுத்த வாரம் உங்க நிகழ்வுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். வாசிப்போம், நேசிப்போம். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய. அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு இந்த மக்களுக்கு சொல்லிடுங்க நீங்க. கண்டிப்பா சொல்லிடுவோம் சார். எல்லா வாரமும் லீவ் கொடுத்துருவோம் சார். அடுத்த வாரம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சி நிறைவேறதுக்கு முன்னாடி அந்த டாக்க பத்தி நீங்க சொல்லிடுங்கன்ற. ஷூர் சார், ஷூர் சார், கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் இன்னொரு ப்ரோக்ராம்ல இருந்து வந்தேன் நானு. இதை விட்டு நகர முடியல அப்படியே. அது சீன தண்டவாள நிகழ்ச்சி மாதிரி. அது ரொம்ப சிறப்பா நல்லா பண்றீங்க. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள் மேடம். நிவேதா மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். நன்றி 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 சார். நவிதா மேம், நீங்க மாணிக்கவாசகம் ஐயாவுக்கு ஏதாவது சொல்லணுமா? நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கலந்துக்கிறதுக்குமே அதை பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நவிதா அம்மா, எல்லாமே உங்களே சாரும். திருமலை வாசன், உங்க ப்ரோக்ராம்ல முதல் ஃபீட்பேக்கா எனக்கு தான். எஸ் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி 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 சார். குருபாண்டியன் பேசுங்கப்பா. ஹாய் நவிதா. ஸோ ரொம்ப அருமையான ஒரு பதிவு. சார் சொன்ன மாதிரி, மாணிக்கா சார் சொன்ன மாதிரி, ஒரு சிஏவோட உட்காந்து கன்சல்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆக்சுவலாக சுத்தமாக நம்ப முடியல. நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு பேசுனது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சைடில் பேசுனீங்க. அதான் சொல்கிறேனே, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட ஒரு ட்ரைனிங் ஃபுல் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு ஃபுல் டிஸ்கஷன் அட் மைக்ரோ லெவலில் வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் ஓடிச்சு என் கண்ணு முன்னாடி. நிறைய விஷயம் தெரிஞ்சுது. நம்மளும் பண்றோம், சேவிங் பண்றோம், எக்ஸ்பென்சஸ் பண்றோம், வரவு செலவு பார்க்குறோம், நீங்க சொல்ற மாதிரி கணக்கு எழுதுறோம். இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே பண்ண முடியல. ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங் இல்லையா? ஸோ அதுதான் நீங்க வந்து இங்க கேப்சர் பண்ணியிருந்தீங்க, கிளியரா கேப்சர் பண்ணியிருந்தீங்க. என்ன பண்ணணும், லயபிலிட்டி ஏன் கிரியேட் பண்ணணும், இஸ் இட் மேண்டேட் டு ஹேவ் தி லயபிலிட்டி. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அது திரும்ப ரீவைண்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்ட், யோசிக்க வச்சுது. ஆமா கரெக்ட், எதுக்கு லயபிலிட்டி கிரியேட் பண்ணணும், நமக்கு என்ன வேணும், மனுஷனுக்கு நார்மலா வாழறதுக்கு என்ன வேணும், 3 முக்கியமான விஷயம் இல்லையா? அதை தாண்டி எது பண்ணாலும் அது லயபிலிட்டி கிரியேட் பண்றது தான். ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணணும். கார் வாங்குறது மேண்டேட்டா வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டாம். அதுவும் வாங்குறதா இருந்தாலும் சேவிங் மணில இருந்து, எக்ஸ்பென்சஸ்ல சேவிங் மணில இருந்து கிரியேட் பண்ணணும், லயபிலிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்களும் அதிகமா பாத்தீங்கன்னா வரவை விட அதிகமான செலவு பண்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மோர் தென் தட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் ஐடிஆர்னு வரும்போது வரவை விட அதிகமாகவே நம்ம டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேங்களா, உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி பே பண்ணுறவங்க மட்டுமே கிடையாது, இல்லை வயசாகிட்டு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க மட்டுமே கிடையாது, சின்ன பசங்கள்ல இருந்தே ஆரம்பிக்குது. லைக் சேவிங், சின்ன பசங்களும் சேவிங் பண்ணலாமா, ஸ்டூடெண்ட்ஸும் சேவிங் பண்ணலாம். நாங்களும் அப்படிதான் பண்ணோம். நானும் திருமலை வாசனும் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு பேச்சு போட்டியில் ஜாயின் பண்ணுறது,
அந்த பேச்சு போட்டியில் வர்ற பரிசை அவங்களே போட்டுருவாங்க பேங்க்ல, ஒரு பேங்க்ல போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே ஆட் பண்ணது தான் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏஜுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் தெரிஞ்சுது. யூஸ்வலி நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஸோ இது அந்த மாதிரி இல்லை, ப்ராக்டிக்கல் கிளாஸ். ஸோ ஒரு காரு டிரைவிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி தியரியாக படிக்கிறதுக்கும் காரில் உட்காந்துக்கிட்டு டிரைவ் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் ஷேர் பண்ணது எழுதுந்து, நீங்கள் தான் சொன்னீங்க கையெழுத்து நல்லா இல்லைன்ட்டு, பட் சூப்பராக இருக்குது. எங்கள் கையெழுத்தை விட உங்கள் கையெழுத்து சூப்பராகவே இருக்குது. ஸோ ரொம்ப டிப்ஸ், ரொம்ப ப்ராக்டிக்கலாக எங்கள் முன்னாடி அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தோம். அப்படியே ஆட் ஆகிட்டு மண்டையில் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயத்த மேலே ஏற்ற இன்னும் கொட்டிடும் போல. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப, அதாவது அஸ் ஏ லேமேன், ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்றது, படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இல்லை ஒரு குறைஞ்சபட்ச படிப்பு இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, அவங்க கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எங்கள் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய நியூ அசைன்மெண்ட்ஸ், உங்கள் நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு எங்கள் MMS மூலமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ குரு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது அந்த நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா குழந்தைங்கள்ல இருந்தே அந்த சேமிப்பையும் அந்த சிக்கனத்தையும் பணத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறத சொல்லல. அதனாலதான் இப்ப பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாமே, அதுவுமே வேற ஃபீல்டுல இருக்கிறவங்க மாறி மாறி டைம் வேலை பண்ணாலுமே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அதோட வேல்யூ தெரியறது இல்லை. அது எவ்வளவு வேகமா சம்பாதிக்கிறாங்களோ வேகமா எழுதுறாங்க. அவங்க கருவு என்னது அப்படின்னா வேகமா போயிட்டு வேகமா முடிஞ்சு போகுது, அவங்க வாழ்க்கை கருவும் முடிஞ்சு போகுது அதோட. ஏன்னா அந்த இடையில இருந்து திட்டமிடல் இல்லை, பணம் வருது போகுது, இன்னும் வரும்னு நினைக்கிறாங்க. 60 வயசு 70 வரும் என்னால முடியும் நினைக்கிறாங்க. ஆனா சூழல் ஒத்து கொடுக்கறது இல்லை, இருக்கிற பணத்தை சேமிக்கிறத பழக்கம் இல்லை. ஆனா நம்ம ஸ்கூல் எல்லாம் அதை பண்ணி கொடுத்தாங்க. இனிமேல் எது தலைமையில அனைத்து பள்ளியுமே, அரசு பள்ளியா இருந்தாலுமே இது பள்ளியா பசங்களுக்கு வந்து பினான்சியல் பிளானிங் கண்டிப்பா சொல்லி தரணும். ஏன்னா எல்லா விதமான வாழ்க்கையும் ஓட்டமும் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா பணம் என்றதை மட்டும்தான் சந்தோஷம், அந்த சந்தோஷம் மற்றது கொடுக்கறத நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அதை பொருட்படுத்துறது இல்லை. இவங்க கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா, அதுவும் சொன்ன நானுமே குறிப்பெடுத்தேன் குரு. அது எனக்கு அது குறிப்பெடுக்கணும்னு தோணுது. அவங்க எழுதும் போது நானும் எழுதணும்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி திரு, இன்னைய டேட்டுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைய சிச்சுவேஷன், இன்னைய கல்ச்சருக்கு பாத்தீங்கன்னா, மணி வந்து மோர் டிபெண்டன்ட். எல்லாரோட லைஃபும் மூவ் பண்றதுக்கு, டிராவல் பண்றதுக்கு மணி வந்து ரொம்ப ரொம்ப டிபெண்டன்ட். ஆக்சுவலா நீங்க மணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் நம்மளுடைய பேரண்ட்ஸ் இல்ல முப்பாட்டனர்ஸ் எல்லாம் வந்து அசெட் சேர்த்து வச்சிருந்தாலும், ஸோ நம்ம வந்து நமக்குன்னு தேவையான டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மணி வந்து ரொம்ப டிபெண்டன்சி ஆயிடுச்சு. ஈவன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடம் சொன்ன மாதிரி இன்னைய பேண்டமிக் சுச்சுவேஷன்ல சம்படி லூசிங் ஜாப். ஸோ என்ன ஆகும், ஒரே வீட்டில் 2 பேரும் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க ஜாப் லூஸ் பண்ணாலும் இன்னொருத்தவங்களால அது ஏற்றுக்கப்பட மாட்டாரு. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஜாப் லூஸ் பண்றாரு, இல்லை ஒய்ஃப் ஜாப் லூஸ் பண்றாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அந்த ரெஸ்பெக்ட் போயிடும். ஆக்சுவலா தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃபேமிலி இட் செல்ஃப். ஸோ அப்போ ஊர்ல இல்லை உலகத்துல இல்லை சமுதாயத்துல என்ன நடக்கும், என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் நமக்கு பின்னாடி வர சமுதாயத்துக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ புட் டுகெதர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்துச்சு நமக்கு. அவங்க சொல்லும் போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் என் மைண்ட்ல ஸ்பார்க் ஆச்சு. ஓ மை காட், வேர் ஆர் வி, ஐயோ நம்ம இங்க இருக்கோமா, ஓ இதை நம்ம பண்ணவே இல்லையே, ஐயோ நம்ம அப்போ வி ஷுட் இனிஷியேட். ஸோ நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க சொல்லும்போது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் சஜஷன் வந்து எல்லாருமே கொடுக்க முடியாது. யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். சார் மாணிக் சார் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் சஜஷன் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஹிடன் அஜெண்டா இருக்கும். ஒரு டாக்டர் கிட்ட பண்ணா கூட அவர் ஒரு ஊசி போட்டானா அடுத்த 4 நாள் நம்ம திரும்ப அங்கே போற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எந்த கன்சல்டன்ட் எடுத்தாலும் திரும்ப நம்ம அங்கே ரிட்டர்ன் போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய கன்சல்டன்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் முடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர். ஆமா சேம் ஃபீல் நமிதா, ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா ஒரு விஷயம் நான் எல்லாமே தியரிட்டிக்கலா இல்லை, சரி இது எல்லாமே பிளானர் இருக்கு, இது நீங்க சொன்னா பண்ண மாட்டீங்க, நான் அதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து இதை உங்களுக்கு ஷோகேஸ் பண்றேன். அதுதான் நம்ம இது சொல்லிட்டு போயிடலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். லிஸ்ட் அவுட் பண்ணாம அதுவுமே சொல்லி ஆஃப்லைன்ல எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், ஆன்லைன்ல எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம். ஆப்னா கூட ஒரு 100 வரும், சரி அதுல கன்ஃபியூஷன் ஆகும், அது என்ன பண்ண மாட்டேன், டவுன்லோட் பண்ணாம விடுவேன். சரி இது கொஞ்சம் நான் யூஸ் பண்றேன், நம்பகத்தன்மை இதெல்லாம் அதெல்லாமே ஒன்றும் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு அந்த இயங்குறதுக்கு செய்யும். ஒரு கதை கேட்டு அப்படி கதையோடு போகாம பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றி. அது ஒரு விஷயம் நீங்க சொன்னதுலயுமே, குரு சொன்னதுலயுமே, மாணிக்க ஐயா சொன்னதுலயுமே, பணம் பண்றது பெருசு கிடையாது, அதை பாதுகாக்கணும்.
விஷயத்துல எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த சின்ன சின்ன அடிப்படை எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். கேட்டுட்டு போயிடாம இன்னைக்கு இவங்க சொன்ன எல்லா ஒரு வார்த்தையுமே நோட் பண்ணி நம்ம எந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லையோ அங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொன்னாங்க என்னன்னா, டைம் என்ன பரவாயில்ல எழுதுங்க, அதுதான் முக்கியம். இப்ப எனக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன செலவு பண்றதையா எழுதணும்னு நினைப்பாங்க. செலவு பண்றது எழுது கிடையாது, செலவு பண்ண போறதையும் எழுதுதான் நம்மளுடைய நோக்கம். அது அழகா தெளிவா நவிதா சொன்னாங்க. குருபாண்டியன் அவர்களுக்கும் மாணிக்கவாசகம் அவர்களுக்கும் நன்றி. அடுத்த வினா இருக்கிறவங்க, கருத்துரை இருக்கிறவங்க கேட்கலாம், மற்றவங்க மியூட் பண்ணிக்கங்க. கேள்வி இருக்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு மேடம் கிட்ட பேசுங்க. யார் வினாக்கள் இருக்கு, வினாக்கள் கருத்துரைகள் இருக்கிறவங்க வேகமா பேசலாம். Ma'am, this is Satish from Mother's சதீஷ் பேசலாம்ப்பா. மேம், நீங்க இந்த செகண்ட் ஸ்லைட்ல வந்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே வந்துட்டு ஒரு டாபிக் மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்துட்டு டெபாசிட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் 2 lakhs அப்படின்னா 9th இயர்ல வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸா மந்த்லி வந்துட்டு 50,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே. அது ஒரே ஒரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? அது எப்படி அவைல் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்? எனக்கு பிரேக் ஆகி வருது, ரிப்பீட் பண்ண முடியுமா क्वेश्चंस ஆர் எனி டைப்? ஓகே. இப்போ உங்களுக்கு செகண்ட் ஸ்லைட்ல ஹலோ மேம், கிளியரா இருக்கா? நீங்க கிளியரா இருக்கீங்க, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே பேசுங்க ப்ரோ. இப்போ செகண்ட் ஸ்லைட்ல நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டாபிக் கீழ ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இயர்லி 2 lakhs பே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 9th இயர்ல இருந்து நமக்கு 50,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கா. அது எப்படி சொல்றீங்களா? ஜஸ்ட் ஒன் டைம். ஓகே, எப்படி வந்துட்டு அதை அவைல் பண்ணணும்? அது நிறைய இடத்துல இருக்கு. பேசிக்கா நான் சஜஸ்ட் ஃபார் போத் ஃபார் HDFC அண்ட் ICICI ரெண்டு பேருமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, which is வெரி ஃபேமஸ். வேற எங்க கொடுத்துரும் உங்களுக்கு பேங்கிங் செக்டர்ஸ் போனீங்கன்னா யுவர் மணி வில் பி சேஃபர் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ 2 lakhs நீங்க பே பண்ணினே வந்தீங்கன்னா அதை லாக் பீரியட்னு ஒன்று உங்களுக்கு உண்டு. ஸோ அதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க 5 years or 7 years சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த லாக் பீரியடுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த 8 எவ்வளோ கட்டிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 16 lakhs கட்டிருக்கீங்கன்னா அந்த 16 lakhs உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் வித் சம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி த சேம் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் யுவர் பேங்க் இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்க்ல எல்லாம் வரணும்னா இப்போ 6.6% உங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு அப்பயே வரப்போகுது. பட் என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ 8 yearsக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு FDல போட்டேன்னா இல்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டேன்னா எனக்கு 6.6 தான் இப்போ எனக்கு வருது. பட் 8 yearsக்கு அப்புறம் எனக்கு திருப்பி 6.6 தான் வரும்னு எனக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு 1 yearக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 7.5 இருந்துச்சு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. பட் இப்போ 6.6 தான் இருக்கு. ஸோ அப்போ 8 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அது குறையதான் போது. பேங்க் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வந்து இப்போ அதிகம் தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் அஷ்யூரிட்டி. ஸோ அது மாதிரி இருக்கும்போது this too you can opt for both ICICI and HDFC. இது வந்து ரெண்டுமே வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா இருக்கும். ஸோ this too in case if you are planning you can explore that. ஓகே மேம், இது வந்து கண்டினியூஸா வந்துட்டு அவங்க நம்மளுக்கு 8 years முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூஸா கொடுப்பாங்களா இல்ல ஒரு கண்டினியூஸா? அது ஒரு அகைன் அந்த டைம் பீரியட் உங்களுக்கு உண்டு. அந்த டைம் பீரியட் உங்களுக்கு உண்டு. ஒரு 30 yearsக்கு அது மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து 15 years. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ஒரு 15 year அந்த 8 yearsக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸா ஒரு 15 yearsக்கு வந்து they will be paying you for அந்த எவ்வளவு இப்ப கொடுக்குறீங்களா, இப்போ 2 lakhs கொடுக்குறீங்களா, இப்போ ஒரு 3 lakhs கொடுக்குறீங்களா, ஒரு 50,000 மந்த்லி உங்களுக்கு கொடுத்துனே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இப்போ இந்த வருது. I can either use for expenses, child expenses, or you can use for again you can put it in the investment. Okay, thank you ma'am. Thank you ma. அடுத்த வினா கருத்துரை இருக்கிறவங்க மேடம் கிட்ட பேச போறவங்க எல்லாமே பேசலாம். நேரம் கடத்தாம பேசுனீங்கன்னா இன்டராக்ஷன் நல்லா இருக்கும். Happy noon sir. வணக்கம்மா, பேசுங்கம்மா. Happy noon Niveta ma'am. This is Sugantha working in Mother's School ma'am. உங்களோட எக்ஸ்பிளேஷன் ரொம்ப சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. ஆல்ரெடி நான் சொல்ல வேண்டிய எல்லாமே எல்லாம் நோட் அவுட் பண்ணி வச்சுட்டேன். எங்களுடைய சார்ஸ் எல்லாமே அதை ஃபினிஷ் அப் பண்ணிட்டாங்க. சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை எனக்கு. ரியலி ஃபென்டாஸ்டிக் மேம். மோரோவர் எங்களுடைய வெபினார்ல வந்துட்டு எல்லாமே இது வரைக்கும் பார்த்த வெபினார் வந்துட்டு எல்லாமே ஸ்லைட் ஷோஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஒரிஜினாலிட்டி வேற பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனா நீங்க ஒரிஜினலா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுக்குவாங்களோ அந்த மாதிரி ரியாலிட்டியா எல்லாமே நோட் அவுட் பண்ணி ரியலி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா இருந்ததுங்க மேம். Thank you a lot.
தேங்க்யூ ஸோ மச் மேம். அதே மாதிரி இப்ப இருக்கிற வேர்ல்டுல வந்துட்டு மனுஷனுங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. பணத்துக்கு இருக்கிற அந்த மரியாதை கூடவும் மனுஷருக்கு இல்ல. அது நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. மணி 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 மணின்னு சொல்லிட்டு மணி பேஸ்டே எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஓடிட்டு திரும்பி பார்த்தா நம்ம மட்டும் தனியா தான் நிக்கிறோமே தவிர அந்த இடத்துல வேற யாரும் நம்மளுக்காக நிக்கல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கோம். மணி தான் மெயின். அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். நம்மளுக்காக நம்ம தான் சேவ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட இவ்வளவு சேவிங்ஸ் இருக்குதுன்றது ரொம்ப அழகா கியூட்டா உங்களோட ஏஜ்க்கு அப்பாட்டா நீங்க ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க மேம். ரியலி ஃபென்டாஸ்டிக் அண்ட் சூப்பர் மேம். அண்ட் Thank ஒன் you. மோர் திங், இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பா நீங்க சொன்னது நிறைய எங்களுடைய சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் லெவல்லயே இதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் நம்மளோட சுச்சுவேஷனுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காக ஓடி போறோம். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த நம்ம தேடி ஓடுறோம். பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், நம்மளுடைய ஃபியூச்சர் இது பண்ணணும் சொல்லி நிறைய விஷயத்த நம்ம இழந்துட்டு ஓடுறப்போ அந்த சேவிங்ஸ் வந்துட்டு செலவு செலவு செலவுன்னு பண்றோமே தவிர ஒரு சிலர் வந்துட்டு சேவிங்ஸ் எல்லாம் பண்றதே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சேவிங்ஸ் மோர் ஓவர் பண்ண மாட்டேன். நிறைய வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணும், இது கொடு, ரெண்ட்டுக்கு கொடு, பஸ் ஃபேர் கொடு, இப்படியே போயிடும். ஆனா அதை சேவிங்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கான இது கிடைக்கும்ன்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கண்டிப்பா அந்த சேவிங்ஸ் பண்றது மூலியமா நம்ம யார்கிட்டயோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வாங்கணுன்ற அவசியம் இல்லாத இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதுலயே நம்மளுடைய சம்பாதிக்கிற காசெல்லாம் அதுலயே போயிடும் நிறைய பேருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சொன்னீங்க. உங்களை இந்த வலையரங்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களோட சார் ரொம்ப தேங்க்யூ. And thank you all. Thank you, ma'am. Thank you once again. Thank you. Thanks a lot. நன்றிம்மா. நவிதாம்மா, இந்த வலையரங்கு காரணமா இருந்தது சதீஷ் அவர்களுக்கு நன்றி. உண்மைதான். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பினான்சியல் சேவிங்ஸ் ஒரு பக்கம் அழகான வார்த்தைய இறுக்கி அப்பா அம்மா கூட உதவாத பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அம்மாவுக்கு செலவு பண்றது இது ஒரு அழகான வார்த்தை. சேவிங்ஸ்ன்றது ஒரு அழகான வார்த்தை, செலவுன்றது ஒரு அழகான வார்த்தை, பணம் ஈட்டல்ன்றது சம்பாதிப்புன்றது ஒரு அழகான வார்த்தை. இந்த 3 அழகான வார்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா அப்பா கொடுக்கறது அது ஒரு தண்டம், அது தேவையில்லை, இது இங்க செலவு பண்றது தேவையில்லை. முக்கியமான தேவையில கூட என்னது அப்படின்னா தேவையில்லாம இன்னொரு பக்கம் என்னது அப்படின்னா மக்கள் இதை வேற மாதிரி இதை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தை எல்லாமே இது இவங்க சுகந்தாவோட பதிவை தொடர்ந்து இந்த பதிவை சொல்றேன். நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான சில தேவைகள் இருக்கும் இல்லையா, அதை பூர்த்தி செய்யறது செலவு அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே நீங்க இப்படி செலவு பண்ணலன்னா அது தானா செலவாயிடும். ஏதோ ஒரு இடத்துல நான் இறுக்கி பிடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா செலவு அதிகமாகும். அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, the hand that gives is the hand that gathers. கொடுக்கும் கைதான் திரும்பி பெறும். நம்ம சேர்த்து வச்சா நமக்குள்ள இருக்கும். தயவுசெய்து நம்பிடாதீங்க. உண்மையான தேவைகளை நம்ம கொடுக்க வேண்டிய தேவைகளை அதை நீங்க இவங்க சொல்ற மாதிரி டிராக்கிங்ல கொண்டு வாங்க. எந்த செலவா இருந்தாலும் டிராக்கிங்ல கொண்டு வாங்க. அதுதான் சேமிப்புன்னு சொல்லிட்டு இறுகிக்காதீங்க. அடுத்த வினா சரிதானம்மா நவிதாம்மா? அடுத்த வினா அடுத்த கருத்துரை இருந்ததுன்னா சொல்லலாம். நான் வேணா படிக்கிற பேரு ஏன்னா ஒரு புரிதலுக்காக. ஷாலினி இருக்கீங்க, கனிமொழி இருக்கீங்க, வினா இருந்தா கேட்கலாம், கம்பல்சரி இல்லை. நிர்மலா இருக்கீங்க, பிரியதர்ஷன் இருக்கீங்க, புவிஷா, ஷாருக் கான், அடுத்தது ரவி சார், சுகந்தா கேட்டாங்க, மோகனா மேம், சிவா சார். வினாக்கள் இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். இல்ல நவிதாட்ட பேசணும்னா பேசலாம், இல்லாட்டினா நம்ம நிறைய உரைக்கு போகலாம். அருமையான வாய்ப்பு, அழகான உரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி சொல்ல முடியாது. இதுல வேற ஏதோ நம்ம என்ன பண்ண நினைக்காதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. அதனாலதான் இவங்க இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கணும். ஒரு குறைந்தபட்சம் இது எல்லாருமே ரிசீவ் பண்ணணுன்றதுக்காக தான் பேட்டர்ன் எல்லாம் மாத்தி ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா தேவையான ஒரு குடும்ப பினான்சியல் பிளானுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்க. வினாக்கள் கருத்துக்கள் இருந்தா கூடலாம். யாராவது பேச போறீங்களா? தர்ஷினி பேச போறீங்களாமா? சிவா சார்? Hello. Yes sir. Please sir. Hello. Sir, I think I'm audible. Okay. Hi Navita. Yes sir. It was a wonderful presentation. மாணிக்கவாசகர் குரு சொன்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்தது தான் ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி இருந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆக்சுவலா டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அது சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த மாதிரி சொன்னா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது. ஆனா நீங்க சொன்னது தெளிவா ஒன்னொன்னு பாயிண்ட் பை பாயிண்டா சொன்னீங்க. அடுத்த திரு சார் சொன்னாரு 20 தொட்டது விடவும் முடியல, அது இன்னமும் தொடர்ந்து தான் இருக்குது. நிறைய பேரோட
நிறைய நிறைய பேர் வாழ்க்கையில அதுதான் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அதை வந்து நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதாவது சேவிங்ஸ் பண்ணதுக்கு போகதான் மீதி இருக்கிறதா செலவு பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தீங்க. செலவு பண்ணது போக சேவ் பண்ணாம எஸ் சார். ஹலோ, நீங்க டிராவல் இருக்கீங்களா சார்? செலவு பண்ணது போக சேவ் பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம சேவ் பண்ணது போக தான் செலவு பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஹோப் இதுக்கப்புறமா எல்லாரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிமா. இட் வாஸ் ரியலி நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நீங்க டிராவல் இருந்தா கூட கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த நாய்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணிட்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. அது நவிதாவுடைய பிரசன்டேஷன் தான் இதை கூட பண்ணியிருக்கணும்னு நம்புறேன். கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏதாவது நம்ம மேடம் பேசணும்னா பேசலாம். சரி சார், இன்னொரு பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா சுகந்தா மேடம் குரு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா பள்ளி அளவுலயே வந்துட்டு இந்த மாதிரியான சேவிங்ஸ் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்னோட்டமா நம்ம ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்ல நம்ம ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறத லாஸ்ட் இயரே வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு சிலருக்கு செஞ்சு இருக்கும். இன்னும் இந்த வருஷம் வந்து அது மீதி இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சிருவோம். திருக்குறள் சொல்ற பசங்களுக்கு எல்லாருக்கும் அதிலேயே அக்கௌண்ட் எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்ல பணமும் போட போறோம் நம்ம எம்எம்எஸ் சார்பா அப்படிங்கறதையும் இந்த டைம்ல வந்து அதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. நன்றி சார். இங்க ஒரு விஷயம் நன்றி சார். இங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்குமா, ஒரு அதிகாரம் சொன்னா அவங்களுக்கு 10 ரூபாய். எத்தனை அதிகாரம் சொல்றாங்களோ அவ்வளவு ரூபாய். 100 குறள் சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து 500 rupees. 1330 குறள் சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு 10,000 rupees. அதனால இப்போ ஓப்பன் சேலஞ்ச் தான் இது. உலக எந்த ஸ்கூல் பசங்க மட்டும் கிடையாது, எந்த மாணவர்கள்னாலுமே எந்த ஊர்ல இருந்தாலுமே 1330 குறள் திருவள்ளுவர் டே அன்னைக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாயும், கண்டினியூஸா ஒரு அதிகாரம் சொன்னா அதுக்கு 10 ரூபாயும், 100 குறள் சொன்னா அவங்களுக்கு 500 ரூபாயும் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போறதை திட்டமிட்டு அதுக்காக ஒரு விழாவை நடத்தணும். அந்த விழா முற்றுவதல் விழா நடத்தி அது மூலயமா பசங்க பண்ணவங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம். இந்த நிகழ்வு மூலயமா நவிதா அவங்க எல்லாருமே விட்னஸ் பண்ற அளவுக்கு யார் எல்லாமே இதை நெருங்கி வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு கணக்கு ஓபன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், அந்த ஒரு 10 குறள் ஒரு அதிகாரம் சொன்னா 10 ரூபாயும், 100 குறள் சொன்னா 500 ரூபாயும், முழு குறளுமே 1330 குறள் சொன்னா 10,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போடப்படும். அது தயாராகிறவங்க எப்போனா வரலாம் மதஸ்மிருதி பள்ளிக்கு. நன்றி சார். நன்றி மேடம். சிவா சாருக்கு நன்றி இதை ஞாபகப்படுத்துறதுக்கு. இந்த டைம்ல கரெக்டான டைம் இது. கடைசி ஒருவர் யார் இந்த வாய்ப்பை நவிதா மேடம் பேசுற வாய்ப்பை பெறுறாங்க? வாழ்த்து, கருத்து, வினா 3மே இருக்கலாம். இந்த வளரிங்கின் கடைசி நபர், கலந்துரையாடப்போற கடைசி நபர் யாருமா? உங்க அமைதி யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கலாமா? தேவதர்ஷினி நைஸ் ஸ்பீச் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேச தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பேச முடியாத சூழல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. யாரும் இல்லையா? யாரும் இல்லைன்னா நிறைவுக்கு போயிடலாம். நிறைய போயிடலாமா? நவிதா மேம்? எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகேம்மா. உங்களுக்கு கன்க்ளூஷன் நோட் ஏதாவது இருக்காமா? இது ஒரு டிஸ்கஷன் மட்டுமா? அந்த இன்டைரக்ட் சேவிங் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு நிறைய இன்டைரக்ட் சேவிங்ஸ் அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கதையா சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய குட்டி கதைகள் பினான்சியலுக்கு மட்டுமே அதை கேள்விப்படுறோம். நீங்க சொன்ன மாதிரியே. அப்போ யாருப்பா பேசுறீங்களா? ஆமா, சரிம்மா. அதுல ஒரு கதை என்னது அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் தம்பி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா பிரிஞ்சுதான் வாழணும் இல்லையா, தனித்தனி குடும்பம் ஒரே போர்ஷன்ல 2ஆ பிரிச்சு இருந்தாங்க. இவருங்க குடும்பத்தோட அவர் குடும்பத்தோட இருந்தாங்க. அண்ணன் தம்பி பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தா கூட அண்ணன் தம்பி பிரியாம என்ன பண்ணாங்க, மார்க்கெட் போறதா கூட ஒன்னா போவாங்க. என்னென்ன வாங்கணுமோ அதை அவங்களும் திட்டமிடுவாங்க. நம்மள மாதிரி இப்ப பட்ஜெட்டிங், இப்ப நீங்க சொன்ன மாதிரியான எல்லா பட்ஜெட்டிங் மேனுவல் பட்ஜெட்டிங் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாசம் ஒரு மார்க்கெட் போயிட்டு பொருள் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்த உடனே ஒரு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. தம்பியோட வீட்டுல என்னது அப்படின்னா 30 நாள் அரிசி வரும். அண்ணனோட வீட்டுல 28 நாள் தான் வரும்.
அண்ணன் 28வது நாள் கூப்பிடுவாரு, தம்பி எங்க வீட்டுல அரிசி தீந்து போச்சு, நம்ம வாங்க போலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் எங்க வீட்டுல ஒண்ணு 2 நாளுக்கு வருது, உங்க வீட்டுல மட்டும் எப்படி தீந்து போகுது அப்படின்னு கேட்பாரு. அண்ணன் யோசிப்பாரு, நம்ம வீட்லயும் 2 பேர் தான், அவன் வீட்லயும் 2 பேர் தான், அவன் சாப்பிடற அளவு நம்மளும் சாப்பிடுறோம், நம்ம வீட்லயும் சாப்பிடுறாங்க, எப்படி அவனுக்கு மட்டும் 2 நாள் அரிசி கூட கூட வருது? சரி இது ஒய்ஃப் கேட்டா தப்பாயிடும் இல்லையா? சரி 1 மாசம் பார்ப்போம், அடுத்த மாசம் பேசிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த மாசமும் அதே மாதிரி 28 நாள்ல இவருக்கு அரிசி தீந்து போகுது, அண்ணன் வீட்டுல அரிசி தீந்து போகுது. அந்த தம்பி என்ன சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, என்னன்னா எங்க வீட்டுல ஒன்னும் 2 நாள் அரிசி இருக்குன்னா 2 நாள் சென்று போலாமா, இல்லாட்டினா இப்பயே போலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. சரி என்னதான் கேட்டுடுமேனு ஒய்ஃப் கேட்டுறாங்க, நேரடியாவே கேட்டுறாங்க அண்ணன் கிட்ட, அண்ணனுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்டுறாங்க. நான் 2 பேரும் ஒன்னாதான் பிளான் பண்ணி வாங்குறோம், ஒரே விதமா அரிசி தான் வாங்கிட்டு வரோம், அவன் வீட்டுல மட்டும் 2 நாள் எப்படி எக்ஸ்ட்ரா வருது, நம்ம வீட்டுல மட்டும் எப்படி குறைஞ்சு போகுது, நானும் அதிகமா சாப்பிடுறது இல்ல, நீ அதிகமா சாப்பிடுறது இல்ல, வேற யாராவது சாப்பிடுறாங்களா இல்ல என்ன மாதிரி நடக்குதுன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வடிக்கிற மாதிரி தான் வடிக்கிறேன், நான் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுற மாதிரி தான் சாப்பிடுறீங்க, இது தெரியலையே என்னன்னு அவங்க வீட்டுல வேணா நீங்க கேட்டு பாப்போம்னு அவங்க தம்பி வயசுக்கு கூட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது ஒரு அழகான ஒரு பதில் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அரிசிக்கு உலைக்கு போடும் போது ஒரு படி எடுக்கிறேன்னா அதுல ஒரு பிடி எடுத்து ஒரு இடத்துல போட்டுருவேன், அந்த ஒரு பிடி குறையறதால எனக்கோ என் வீட்டுக்காருக்கோ சாப்பாட்டுல குறைச்சலுக்கு போறது இல்ல. நான் ஹலோ சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். எக்ஸ்ட்ரா வருது, இதனால சேவிங்ஸ் இது மாதிரியான குட்டி குட்டி கதைகள். இப்போ அவங்களே ஒரு மார்க்கெட் ஒரு வியாபாரம் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்றாங்க. அண்ணன் போன உடனே லேட் ஆகும், விற்கிறதுக்கு லேட் ஆகும், முழுசாவும் வித்து முடிக்காது, வித்து முடிச்சா கூட பெருசா அளவுக்கு பணம் வராது. தம்பிக்கு என்னது அப்படின்னு வேக வேகமா வித்து போயிடும். அது எப்படிடா உனக்கு மட்டும் வருது, நீ நானும் ஒரே சந்தையில் தான் வாங்குறோம், நீ நானும் ஒன்னாதான் வாங்கிட்டு போறோம், நீ நானும் ஒரே விதமா தான் பண்றோம், உனக்கு மட்டும் எப்படி வேகமா வித்து போகுது, எனக்கு வேகமா விற்க மாட்டுது, வித்தா கூட நீ அதிகமா பணம் சொல்றிய என்னை விட, நம்ம 2 பேரும் ஒரே முதலீடு தான் போட்டோம், ஒரே சந்தைக்கு தான் வரும், ஒரே மாதிரி தான் விற்கிறோம், எப்படி உனக்கு மட்டும் சீக்கிரமா வித்து போகுது, நீ என்ன மாதிரியான டெக்னிக் விற்கிறதுக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு இடத்துல போய் நீ ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுவ, நான் ஒரு பக்கம் பிரிஞ்சு போடுவேன், ஞாபகம் இருக்கா வரவே இல்லை அப்படின்னு. ஆமா பிரிஞ்சு போறோம், பிரிஞ்சு போனா எப்படிடா உன் சந்தை வந்து வேகமா விற்குது, என் பொருள் வேகமா விற்க மாட்டேதுன்னு. நான் போறது வந்து கரண்ட் பொருளான இடம், என்னோட வண்டியில் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு, அது குளிங்க போகும்போது பிரிஞ்சிடும், பெரிய உருளைக்கிழங்குலாம் மேல வந்துடும், சின்ன உருளைக்கிழங்குலாம் கீழே வந்துடும், எனக்கு எடுத்து வைக்கும் போது தரம் பிரிச்சு வைப்பேன், பெரிய உருளைக்கிழங்கெல்லாம் தனியாகவும் சின்ன உருளைக்கிழங்கு தனியாகவும். மார்க்கெட் வரவங்க சில பேர் பெருசா விரும்புவாங்க பணக்காரங்களாம், சில பேர் கம்மியா வருவாங்க, நான் தரம் பிரிச்சிருவேன், அதுக்கு தனியா டைம் எடுத்துக்க மாட்டேன், நீ அங்க போயிட்டு பிரிப்ப மார்க்கெட்ல, எனக்கு போகும்போது எல்லாம் பிரிஞ்சிடும், அதனால எனக்கு என்னது அப்படின்னா பிரிச்சு வைக்கும் போது டிஸ்பிளேக்கு வரும்போது ஈஸியா வாங்கிடுவாங்கன்ற மாதிரி குட்டி குட்டி கதைகள் எல்லாமே அந்த விற்பனைக்கு, அந்த வணிகத்துக்கு, பினான்ஸுக்கு, நம்ம எப்படி சேமிக்கணுன்றதுக்கு, டைரக்ட் சேவிங்னா என்ன, இன்டைரக்ட் சேவிங்னா என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாம சேவிற சேவிங்ஸ் எல்லாமே நம்ம பழக்க வழக்கத்திலே நம்ம வாழ்க்கையிலே இருக்கு. அதனால தாத்தா பாட்டில இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பசங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கோம், சினிமா பத்தியும் பிக் பாஸ் பத்தியும் தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இது மாதிரியான விஷயம் எல்லாம் ஏதோ ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி கூட பசங்களுக்கு வந்து மாறல் வந்து பெரியவங்க சொல்லி தரணும், நாமளும் கத்துக்கணும். மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாமே இது வரைக்கும் திட்டமிடல் இல்லாட்டினா கூட இனிமேல் திட்டம் பண்ணலாம், இது வரைக்குமே ட்ராக்கிங்கே இல்லாட்டினா அதை ட்ராக்கிங் பண்ணலாம். உங்களுக்கு முழுமையான ஹேண்ட் அண்ட் டிவைஸ் இருக்கு, நீங்க ஆன்லைன்லயும் பண்றதுக்கும் ஆஃப்லைன்லயும் பண்றதுக்கு ஒரு பேனா பென்சிலுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே மொபைல் இருக்கு, ஏதோ ஒரு மோட்ல நீங்க மனசு வைங்க. எதிர்காலத்துல பொருளாதாரம் என்ன பண்ணும் அப்படின்னா சீர்குலைச்சிடாம இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் இது சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கு, இதுவே நம்மளுக்கு கொல்லியா மாறிடக்கூடாது. அதனால அழகா பசங்களை ஹேண்டில் பண்றதுக்கு கற்றுக் கொடுங்க. நவிதா அவர்கள் இந்த நாளை ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா சூப்பரான ஒரு நாளா மாத்தி கொடுத்தாங்க. இந்த நாள்ல இங்க கவனிச்சவங்க யூடியூப்ல பார்த்துருக்கீங்க எல்லாருமே அட்லீஸ்ட் போயிட்டு நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்கனாலே பெரிய விஷயமா இருக்கும். உங்க இந்த நாள் அதுவுமே ஞாயிற்றுக்கிழமையில வந்து இருந்து இவ்வளவு நேரம் பேசினதுக்குமே இன்ட்ராக்ஷன் பண்ணதுக்கும் தெளிவா பேசி தெளிவா பதில் சொன்ன நவிதா அவர்களுக்கு மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பா மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட் ஐ ஓப்பனிங் ப்ரோக்ராமா இருந்தது. இது என்னைக்குமே இன்னைக்கு மிஸ் பண்ண கூட எதிர்காலத்துல இந்த யூடியூப் மூலமா பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீட்டா என்னைக்கும் உங்களை பாராட்டுதல் கொடுக்குற மாதிரியான ஒரு வலையரங்கா பண்ணி கொடுத்துருக்கீங்கம்மா. உங்களுக்கு நன்றி, உங்க குடும்பத்தாருக்கும் நன்றி. உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலுமே அவங்களுக்குமே உங்களுக்கு வழிவிட்டதுக்கும் இவ்வளவு நேரம் உங்களை தொந்தரவு பண்ணாம இருந்ததுக்குமே அவங்களுக்கு நீங்க எங்க சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறுல உங்களை மாதிரி ஒரு உரையாளரோட ஒரு புதிய ஒரு டைட்டில்ல நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்மள்ட்ட கருத்துரையாடுன இசைக்கவிஞர் எம்.வி. மாணிக்க வாசகம் ஐயா சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து அடுத்த வாரம் ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க பேசவும் செய்வாங்க, பாடவும் செய்வாங்க, கவிதையும் சொல்லுவாங்க. அடுத்த வாரம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ப்ரோக்ராமா இருக்க போகுது. அந்த டைட்டில் வாசிப்போம், யோசிப்போம்,
நேசிப்போம் என்ற டைட்டில்ல லெட்ஸ் ரீட், லெட்ஸ் திங்க், லெட்ஸ் செரிஷ் ரொம்ப அழகான ஒரு வலையரங்கமா நம்ம இருக்க போது. அதுக்கு மறுநாள் கடலூர்ல இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் மதிப்பீட்டு கல்வி, ஏன்னா எஜுகேஷன் இருக்கு, அதுக்கு வேல்யூ இல்லாம போகுது. அந்த வேல்யூ, எஜுகேஷனுடைய வேல்யூவை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இப்போ கட்டாயம் கொடுக்கிற நிலைமையில் இருக்கும். அதனால பட்டிமன்ற பேச்சாளர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் மதிப்பீட்டு கல்வி என்ற தலைப்பில் நம்மளுக்கு பேச ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் அருண்குமார் அவர்கள் நவீன வணிகம் கல்வியல் பத்தி, கோவிட்ல என்னென்ன மாதிரியான இன்ஃபுளுன்ஸ்லாம் அதுல வந்திருக்கு, கல்வியில தாக்கம், மாடர்ன் பிசினஸ்ல என்னென்ன தாக்கம் இருக்கோ அதை பத்தி நம்மளுக்கு திருச்சியில இருந்து பேச இருக்கிறாங்க. இது மாதிரி வார வாரம் வெள்ளி சனி ஞாயிறுல காலை 11 மணி மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியோட டாக்கத்தான் 2020 புதிய உரையாளரோடு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, அனைவருக்கும் தேவையான தலைப்புகளில் தொடர்ந்து இருக்கும். உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, பயணிச்சுட்டு இருங்க. ஸ்கூல் திறந்த உடனே கண்டிப்பா நேரடியாக ஒரு நாள் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்க, பசங்களோட இன்டராக்ட் பண்ணுங்க. இன்னொரு பிளாட்ஃபார்ம், ஒன்னும் நேரடியா சொல்லும் போது இதை விட சூப்பராக இருக்கும். இப்ப நீங்க இணையத்துல பேசுற மாதிரி இல்ல, எல்லாரும் வீட்லயும் போயிட்டு அவங்க கையை பிடிச்சி இதுதான் சொன்ன மாதிரி. அதுவுமே நீங்க இடையில சொன்னது வந்து இந்த உங்க பேர்லாம் அழகா அந்த ரைமிங்கா சொன்னீங்க இல்லையா, இப்போ நவிதா இதெல்லாமே சொல்றா, இதெல்லாம் நீங்க நம்புகின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அது கண்டிப்பா வீட்டுல இருந்து ஒரு அக்கா சொல்லி கொடுத்தா அப்படி இருக்கும்ல, பசங்களுக்கு எல்லாமே நம்மோட இருந்து கைப்பிடிச்சு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமே, அப்படியான ஒரு உரையா இருந்தது. உங்களுக்கு மிகவும் மறுபடியும் மதர்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பேசின எல்லா உரையாளருக்கும் நன்றி. இது வரைக்கும் தொடர்ந்து இதை கவனிச்சிட்டு இருக்க எல்லா பார்வையாளர்களுக்கும் நன்றி. மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் அந்த குழுமத்துக்கும் நன்றி. குருபாண்டியன் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் இதை தொடர்ந்து இதை நிக்காம 68 நாட்கள் தொடர்ந்து பயணித்து உதவின அனைவருக்கும், கடவுளுக்கும் இதை ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து இது தொடர்ந்து நடைபெறும் உங்களோட ஆசையோட என்று சொல்லி, இதை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த வலையரங்களை பாருங்க, யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஃபேஸ்புக்கை லைக் பண்ணி வச்சீங்கன்னா உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும்னா கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பார்க்கறதுக்கு, அட்லீஸ்ட் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கு பயன்படலைன்னா கூட உங்கள் சார்ந்த ஒருவருக்கு இதை அனுப்புறதுக்கான ஒரு வழி வாய்ப்பு அமையும். மறுபடியும் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நாளுக்கும் நன்றி கூறி, நவிதா அவர்களுக்கும் மறுபடியும் நன்றி கூறி இந்த வலையரங்கை இனிதே நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி மாணிக்க வாசகம் ஐயாவோடு வாசிப்போம், யோசிப்போம், நேசிப்போம் தலைப்புல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.